சதீஷ் சேம்பாங் போக்கோ. அரட்டை மரம் 62வது எபிசோட் டிவிட். ஆமாம் சதீஷ், 62வது எபிசோட் மீண்டும் கேட்குறது தான். ஸோ இந்த போன எபிசோட் கொஞ்சம் டெக்னிக்கல் இதை வச்சு கொஞ்சம் லேட்டாக. என்னென்ன டிவிட் 61 எபிசோட் வந்து வெள்ளிக்கிழமை வந்திருக்கணும், இல்லை சனிக்கிழமை வரும்ன்ட்டு யூடியூப்போட சில டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து இன்னைக்கு தான், அதாவது இப்போ நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மண்டே அன்னைக்கு வருது. ஸோ இந்த ரெக்கார்டிங் மண்டே அன்னைக்கு வருது, இது வந்து வெனஸ்டே தான் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொருந்து இருந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். அதில் பழைய இஷ்யூலாம் ஒன்றும் பேசலாம், அது மண்டே ஃப்ரைடே பேசுறது மண்டே வருது, இன்றைக்கி பேசுகிறது வந்து வெனஸ்டே வரும். ஆமாம், ஆக்சுவலி அதில் நான் நிறைய பேசியிருக்கோம். நீட்டானது நல்லா போனால் அது வந்து கரெக்டாக வந்துருக்கணும், வந்துருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துருக்கும். ஸோ யாரும் ஒன்றும் பார்க்கலன்னா இப்போ நீங்கள் 61 நாங்கள் கீழே லிங்க் கொடுத்துருப்போம், பாருங்கள் போயிட்டு. ஓகே சதீஷ், இப்போ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஈஷுக்குள்ளே போவோம் சதீஷ். சொல்லுங்க. இன்னைக்கு நீ பார்த்தனா திடீர்னு வந்து மலேசியா கண்ணியில் வந்து ரீஷஃபல்ஸ் மலேசியாவில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு ரீஷஃபல்னு சொல்லலாம். பட் சில மினிஸ்டர் பொசிஷன் வந்து மாற்றுறாங்கன்ட்டு வேற இது வந்து வேற இதுக்கு அஃப்கோர்ஸ்லாம் அதுதான் ரீஷஃபல் தான் அது. ஆமாம், பட் ரீஷஃபல் ஸ்பெசிஃபிக்காக போடல. ஸோ இதே மாதிரி தான் இடைக்காலத்தில் வந்துச்சு. அப்போ பிரைம் மினிஸ்டர் சொன்னார், இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ரூமர்ஸு, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ பட் ரெண்டாவது அது லைம்லைட் வந்திருக்கு பாருங்க, ரீஷஃபல். பட் இது நம்ம எதிர்பார்த்தது தான். இது வந்து போன இதில் நம்ம இதுக்கு முன்னே நம்ம சொல்லியிருக்கோம், ரீஷஃபல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது 8வது மாதம் 7வது மாதத்துக்குள்ளன்னு. ஸோ அதோட ட்ராக் பண்ணி நினைக்கிறேன் 9ஆம் மாதத்தில் வந்துடும் போகாது. ஆமாம். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, இல்லைனா வந்து அந்த இது வராது. ஸோ இதுலேருந்து எங்கேருந்து வந்திருக்கு இது, யார் இந்த ரூமர்ஸை கிளப்பி விட்டான்னு பார்த்தோன்னா அது பிகேஆர் இருக்காங்க. அதான் என்ன சொல்லுதுன்னா, அங்கேருந்து தான் வந்திருக்கு. ப்ராமினன்ட் மினிஸ்டர் மே பி ட்ராப் ஃப்ரம் கேபினெட். ப்ராமினன்ட்னா யாரு? பிகேஆர்ல ப்ராமினன்ட்னா பிரைம் மினிஸ்டர் அன்வார். அதுக்கு அன்வாரோட டெபுட்டி இந்த பார்ட்டி ரஃபீசி ரம்லி தான். ரஃபீசி ரம்லியை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? யார் தலைவர் கட்டணும் பாரு. ஆமாம், பிரைம் மினிஸ்டர் சேஃபாக இருக்கணும். பூடி பாடு இதெல்லாம் நடக்க கிடையாது. பட் அவரு தான் வந்து போயிட்டு எண்ணெய் விலை வந்து ஏற போகுதுன்னு வெளியூர்ல போயிட்டு சொன்னாரு. திடீர்னு நடக்கும் பெட்ரோல் நிறைய சர்ப்ரைஸ். ஸோ அந்த சர்ப்ரைஸ் தான் சொல்லி நான் நினைக்கிறேன். இதோட இம்ப்ளிகேஷன் வந்து எலெக்ஷனில் காமிச்சு சுங்கபக்காப்பில். ஸோ சுங்கபக்காப்பில் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து டோட்டலியே மேஸ் ஆஃப் பண்ணி ஓட்டு ஸ்விங் பண்ணது. அதனால தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் வந்து பஹலோல் சொன்னது, அந்த வார்த்தை பஹலோல் சொன்னது. அப்புறம் ஒன்று என்ன வார்த்தை, 2 வார்த்தை பாய்ச்சி பங்காங் பஹலோலுக்கு தான் வந்து புரியாதுன்னு சொன்னது வந்து அது சரியில்லாத வார்த்தை. ஏன்னா எல்லாமே ஓன் லெவலில் படிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து பெட்ரோனாஸில் போயிட்டு வேலை செஞ்சு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு படிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து சொல்றதுலாம் சொல்லிவிட்டு நீ மினிஸ்டர் ஆகிருக்க மாட்டாங்க, அப்புறம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ உன்னோட ஸ்டாண்டர்ட் வேற, சில பேர் ஸ்டாண்டர்ட் உன்னோட ஹையாக இருக்கும். ஆமாம், இல்லைன்னா உன்னோட ரொம்ப கீழே லோவாக இருக்கும். படித்தவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, படித்து வேறு துறையில் உள்ளவங்க இருப்பாங்க. ஸோ நீ அந்த டைமில் போய்ட்டு இந்த மாதிரி வார்த்தை பாய்ச்சது வந்து அது ஹர்ட்டிங். எஸ்பெஷலி வந்து மலே கம்யூனிட்டிக்கு வந்து அது பெரிய ஹர்ட்டான விஷயம். ஸோ மேபி அந்த இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலாம். பட் எடுத்தாக்குள்ள யார் அந்த இடத்துல ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ரீஷஃபல் நடக்கும். இன்னொரு ஆள் தூக்கி இங்கே போட்டு இதெல்லாம் போடுவாங்க. அது என்ன போட்டிருக்குன்னா இந்த மினிஸ்டர் வந்து ஒன்று ட்ராப்பு, இல்லைனா வில் பி சேஞ்ச் டு மைனர் மினிஸ்ட்ரி, ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாத மினிஸ்ட்ரி அப்படின்னு. அதுக்கு நீ கொடுக்காம இம்பார்ட்டன்ட் இல்லாத மினிஸ்ட்ரி எதுவும் இல்லை. அப்போ வந்து உங்க கட்சியை இது பண்ணுறதுக்காக நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லாத மினிஸ்ட்ரி மலேசியாவில் எதுவும் கிடையாது. எல்லா மினிஸ்ட்ரியும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? அப்புறம் வந்து எல்லா மினிஸ்டரும் இம்பார்ட்டன்ட் சொன்னா சதீஷ், மினிஸ்ட்ரி நான் சொல்றேன், மினிஸ்ட்ரியில் அப்படி சொன்னா இல்லை, அப்படி சொன்னா கூட கேபினெட். பட் நீ மந்திரி கம்யூனிகேஷன் இதை வந்து 2ஆக பிரிச்சு டிஜிட்டல்னு ஒன்று தனியாக ஆக்குறேன். இப்போ அந்த மினிஸ்டர் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, போயிட்டு அவர் வந்து ஸ்போக் மேன் மை, ஒரு ஸ்போக் பர்சன் ஃபார் த பிரைம் மினிஸ்டர் மை. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒயிட் ஹவுஸ்ல வந்து ஸ்போக் பர்சன் இருப்பாங்க, மீடியா ஸ்போக் பர்சன் அது மீடியாவுக்கு வந்து ஸ்போக் பர்சன், பிரஸ் செக்ரட்டரி. அந்த வேலை தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கேபினெட்டோட பிரஸ் செக்ரட்டரி. பார்க்க போனால் நீ கேபினெட்ல கூட உட்காந்துருக்க, நீ அந்த பொசிஷனே எடுத்துட்டு டிஜிட்டலாம் 2ஆவது ஒன்றா ஆக்கிட்டு நீ சைஸை சின்னதாக தான் ஆக்கணும் பார்க்கணும் போகிறேன். இதுதான் உங்களோட ப்ராமிஸ். இதில் வந்து யாரையும் நம்ம குறை சொல்லலை, இது புது கதைலாம் நம்ம சொல்ல கிடையாது. சொன்ன அர்த்தமே அதுதான். பிரைம் மினிஸ்டர் இந்த கேபினெட் சைஸை குறைப்பேன்ட்டு. ஸோ அந்த கேபினெட் சைஸ் குறைக்கிறேன்னு போட்டு
நீனே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எல்லா மந்திரியும் ஓடிட்டு இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு என்னமோ இந்த மந்திரிகளுக்கு வந்து நிறையா வேலை போய் அஃப்கோர்ஸ் மீட்டிங்ஸ் இருக்கும் பார்க்க போனால் கீழே தான் எல்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்க. ஸோ அவங்க கொண்டு வர டேபிளில் வந்து சரியில்லைன்னா ரெண்டாவது அனுப்ப போகிறேன், டைம் லைன் கொடுக்க போகிறேன், ரெண்டாவது வரப்போது கேபினெட் மீட்டிங் ஓடிட்டு இருக்கும். ஸோ பார்லிமெண்ட் கூட ரொம்ப டைம் இருக்குது, கேப் இருக்குது பாரு, ரொம்ப கேப் இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு. எப்படியே 3 months தான் ஒரு பார்லிமெண்ட் செக்ஷனும் 2 months தான் அது வருது. ஸோ அந்த கேப்பில் வந்து எல்லா பேப்பர் ஒர்க்கு நீ செஞ்சுட்டு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு புது மசோதா கொண்டு வரலாம். ஸோ இதான் வந்து இவங்களோட வேலை. பட் இதை தவிர்த்து வேறு வேலை என்ன இருக்குது அது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு? இதில் நீங்கள் ப்ராமினன்ட் மினிஸ்டர், என்னோட இது வந்து ரஃபீஸியாக இருக்கலான்னு ஒரு இது. பட் நீங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் எடுத்தனால நான் சொல்கிறேன், குட் பி அ கம்யூனிகேஷன் மினிஸ்டர். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்னால் அதுதான் அவருக்கு வந்து இது எல்லாமே இந்த சட்டம் என்ன சொல்கிறது, இது விழுந்துச்சு நம்மளோட ப்ரெஸ் ஃப்ரீடமோட இது விழுந்ததுக்கு வந்து அது கோல்டன் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னாரு. அப்புறம் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா லைசன்சிங் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ குட் பி ஃபாமி ஆல்சோ, ரஃபீஸியாக இருக்கலாம், ஃபாமியாக இருக்கலாம், ஜலேஹாவாக இருக்கலாம். கத்துவா வனிதா தானே ஜலேஹா இன் பிகேஆர் இருக்கு. இல்லை கத்துவா வனிதா வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கலாமே. விளையா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் மினிஸ்டர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் தானே. பட் நீ அப்படி சொல்கிறேன், பட் எஜுகேஷன் மினிஸ்டர் கை வைப்பாங்கன்னா அபீம்லேருந்து வந்த ஆள் ஒரு ரைட் ஹேண்ட் மே அவங்க அப்பா எல்லாம் இருக்குது. ஸோ அந்த எங்களில் பார்த்தோன்னா அது அவ்வளோதளவுக்கு இம்ப்ளிகேட் இருக்குமான்னு தெரியல. பட் ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகிறது, கான்ட்ரவர்சின்னு பார்த்தோன்னா நீ சொன்ன மாதிரி இவர் ஃபாமி ரஃபீஸி இவங்க 2 பேரும் கான்ட்ரவர்சி. பட் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபோக்கஸில் இருக்காங்க, ஐ மீன் அந்த லைட்டிங்கில் இருக்காங்க. பட் நீ இன்னும் சில பேர் நம்ம நோண்டி பார்ப்போம். அதில் பார்த்தோன்னா மந்திரி என்ன சொல்லுவாங்க, சும்பர் அஸ்லி அவர் பேர் என்ன, கிளாந்தானி சித்யாவாங்ஸா எம்பி. ஆமாம், அவரு பார்த்தோன்னா நிக் அஸ்மினை பார்த்தோன்னா அவர் வந்து அறவே ஸ்பாட்லைட் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்ன உள்ள ரிஷஃபல்ல அவரோட போர்ட்ஃபோலியோ பிடிச்சிட்டாங்க. ஆமாம், டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் டிஎன்பி, ஐ மீன் எனர்ஜி வந்து ஐபிபிபி எல்லாமே அங்கே போயிடுச்சு. அதுதான் மெயினான ஃபோக்கஸ் இல்லையா, அதான் மெயினான ஃபோக்கஸ். இரண்டு வேலையை ஏற்றுனது அவர் தான். ஓகே, பட் அவரை எடுத்துட்டாங்க. அங்கேருந்து எடுத்துட்டு அவருக்கு வந்து வெறும் அவரோட இப்போ இருக்கிற ப்ரோஃபோலியோ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ப்ரோஃபோலியோ இல்லை. அதனால அவர் வந்து அந்த லைம்ல இல்லை. அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த நியூஸ் இதில் வந்து அவர் ரொம்ப நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு மினிஸ்டர் பார்த்தோன்னா நீ சொன்னீங்க ஜலேஹா விலையா வந்து அவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அஃப்கோர்ஸ்லாம் நீ விலையா எடுத்துக்கிட்டா சதீஷ், விலையா வந்து எல்லாத்தோட பார்வை வந்து டிபி கேல்வண்டி தான் தெரியும். பட் அந்தாண்ட லபுவான் இருக்கு, புத்ராஜயா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் இது எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. தத்தோ பண்டாருக்கு பவர் இருக்குது, புத்ராஜயா வந்து பட்டானானுக்கு பவர் இருக்குது. இது ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, லபுவான் வந்து அவங்களுக்கு சத்துன்னு பவர் இருக்குது. அந்த லபுவான் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வச்சுருக்காங்க, தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, நீ உட்காந்தான் இருக்க. ஸோ சம்டைம்ஸ் இஷ்யூஸ் வரும்போது அவங்கள போய் பார்த்தா கூட அவங்களால டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ ஒரு சினாரியோ சொல்கிறேன்னா, இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸுக்கு நடக்கிற விஷயத்த சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறையா பார்த்தா வீடு இல்லாமல் இருக்காங்க. பிபிஆர் வீடு இல்லாமல் நம்மளே நிறைய கேசஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், காசு கட்ட முடியாதுனால. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாலிசி இருக்கணும். இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னா யார் ஹெல்ப் பண்ணணும், இந்த மினிஸ்டர் கிட்ட போனால் தான் ஹெல்ப் பண்ண முடியும். பட் இந்த மினிஸ்டர் யார்கிட்ட கேட்கணும், டத்தோ பண்டாட்ட தான் கேட்கணும். ஏன்னா டத்தோ பண்டார வந்து அப்சல்யூட் பவருமே உட்காந்துருக்காரு இந்த இடத்துல. ஸோ அஃப்கோர்ஸ்லாம் மினிஸ்டருக்கு ஒரு மரியாதை கொடுத்தா கூட, பட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது அவருக்கு வந்து அந்த பவர் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்கல இந்த மினிஸ்டரோட பவர் வந்து எப்படி போகுது. அந்த மினிஸ்டர் வந்து அந்த லைம்ல இல்லை. அந்த ஐ மீன் முன்னாடி இருந்த மினிஸ்டர் அன்வார் மூசா இருக்கும் போது பாலிசிஸ் இருந்துச்சு. இன்னமும் ஒன்று செய்வாங்களா, கான்ட்ரவர்சியா இருந்தாலும் ஒரு பாலிசி ரிவர் ஆஃப் லைஃப் வந்து அதுக்கு முன்ன உள்ள மினிஸ்டர் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது வந்து அந்த கேல வந்து பூமா பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மினிஸ்டர் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்து நம்ம பார்த்துல. இது ரெண்டாவது மினிஸ்டர். வேற யார் எந்த மினிஸ்டர்? எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அது இது ட்ராப் பண்ண மாட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரிய கான்ட்ரவர்சி எதுவுமே இல்லை, பெரிய இல்லை. இதில் அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தாவே கான்ட்ரவர்சியில் தான் இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அந்த தொங்ஸாங்கு, தமிழ் பள்ளி, ஸ்கூல் கட்டல, ஸ்கூல் விஷயம், பிள்ளைங்க இன்டேக்கு, ஸ்கூல் அடைக்கிறது, வாத்தியர்களுக்கு வந்து சரியான
இன்னும் அவங்களோட பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கு பாரு. இப்போ பார்த்தா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கற்றுக் கொடுக்குறது PPPS எல்லாம் வந்து என்னன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் இருக்காது. ஏன்னா நான் பார்த்ததுல வந்து ஃபஸ்லின் ஆசிரியக்கு வந்து மூவிங் அரவுண்ட் ஏதோ ஒன்று பட் அட் த ஹேண்ட் வந்து கண்ட்ரோல் பை த பிரைம் மினிஸ்டர் தான். என்னாச்சு செய்யனா இவங்க சொந்தமாக எதுவுமே இவங்க சொல்லி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் குறவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வேற என்ன மினிஸ்டர் இது வந்து ரவி ஒரு ஹைலைட்லி பிகாஸ் ஏன்னா நான் சபல்ல போகிற நேம் வந்து அன்வாரோட ஒன் ஆஃப் த கான்ஃபிடன்ட். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இருக்கலாமோன்னு தோணுது நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் சைஃபுடின். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் குவைட் சம் டைம் அவர் லைம் லைட்டில் வரவே இல்லை, பேப்பரில் நியூஸில் எதுலையுமே இல்லை. அவர் ஏன்னாச்சும் ஒரு இஷ்யூ வந்தால் தான் பேசுகிறாரு. ஈ டோன்ட் ஸ்பீக் ஆன் த பிக் இஷ்யூஸ்லாம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஹோம் மினிஸ்டரோட இஷ்யூன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. போலீஸ் நல்லா தான் இருக்குது, எல்லாம் ரைட்டு தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஏன்னா அவர்கிட்டையும் அன்வார்கிட்டையும் ஒரு கேப் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது டிவி. ஐ சி அ கேப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீ இப்போ ரீசன்லியான உள்ள ஸ்பாக் பார்ப்போமே. ஏன்னா கேடிஎன் மினிஸ்டர் கீழே தான் வந்து பிஞ்சாரா இருக்குது. SPRM வந்து டைரெக்டாக சொல்லுங்க, SPRM கண்ட்ரோல் பண்ணுறது இஸ் நாட் மினிஸ்டர். அந்த பற்றியா அந்த பாலிசி மேட்டர் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் இப்போ அடுத்த பார்லிமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு பெரிய பில் வருதுலாம். அது என்ன சொல்லுவாங்க, யாருக்கு வந்து இங்கே பிறக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேட்டஸ் இல்லையா. ஸோ அந்த இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து பந்தாங்க பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு முக்கியமான பேப்பர். இந்த டைமில் இவரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆளை போட்டு அவர் அந்த பாலிசி ரெண்டாவது ரிவ்யூ பண்ணி கொண்டு வரனா ஒரு சேலஞ்சான விஷயம் அது சொன்னேன். இன்னொன்று பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் இப்போ போலீஸில் வந்து போன வாரத்தில் நீ பார்த்துருப்ப மலேசியா கினி ரெப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து முக்கியமான கூப்பிட்டாங்க. என்னென்னு பார்த்தோன்னா தேர்ஸ் ரூமர்ஸ் சொல்ல தே காட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இன்சைட். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய ரீஷஃபல் நடக்குது போலீஸ் ஃபோர்ஸில். முக்கியமான லீடர்ஸ்லாம் வந்து மெத்த ஏஜென்சிக்கு மாற்றுறாங்க. SPRM பிஞ்சாரா அந்த மாதிரி மாற்றுறாங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஜமான் கான் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஜமான் கான் ஃபேமஸ் பிகாஸ் புத்தங்காலி. ஸோ அந்த விஷயத்தில் அவர் முடிஞ்ச விதத்தில் அவர் அவர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக இமிடியட்லியாக மாற்றினாங்க. பிஞ்சாராவுக்கு மாற்றி விட்டாங்க. பிஞ்சாராவில் மாற்றி விட்டா அவர் பிஞ்சாரா பண்ண அரவாயிட்டார். அதோட அந்த கேஸோட அவர் அப்படி சத்தம் இல்லாமல் போயிட்டார். அவர் பாட்டுக்கு பிஞ்சாராவில் போயிட்டார். ஸோ இந்த மாதிரி இது வந்து டிசிஷன் வந்து அஃப்கோர்ஸ் இன்வால்வ்மெண்ட் வந்து கேடிஎன் மினிஸ்டர் இல்லையா கூட போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு தனியான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க மாற்றுறதுக்கு. பட் அட் த ஹேண்ட் போனால் கூட இவங்களோட சே இருக்காங்க. ஐ மீன் இதை லீக் பண்ணது யாரு, போலீஸ் ஃபோர்ஸா இல்லை மந்திரியானா? ஸோ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எல்டன் வந்து மலேசியாவுக்கு. ஸோ இவங்களை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து திட்டாப்பை இன்வால்வ் பண்ணியிருப்பாரு இதில். ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு, உண்மையாக இல்லை உண்மையாக இருக்குது. பட் அது ஏன் அவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு, இது பின்னால் யார் இருக்கா? மலேசியாக்கு ரிப்போர்ட்டரை கொண்டு போயிட்டு குறைஞ்சிருப்பாங்க அவர். ஆனால் அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது அதை லீக் பண்ணியிருக்கோம். பட் அவங்களுக்கு இவங்க சொன்னால் கூட அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பண்ண முடியாது. ஸோ வெளியில் வந்துட்டு இவங்க இல்லைன்னு கூட சொல்லலாம். எது வேணா நடந்திருக்காங்க அது. ஸோ இப்பைக்கு வந்து ஹாட்டாக இருக்குது அதுதான். மெத்தப்படியாக வந்து சைஃபுடின் மேலே வந்து அவ்வளோ பெரிய அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் மேபி அவரோட இப்போ இடையில கூட பேச்சான் பால் சாய்க்கு வந்து மாற்றிட்டாங்க. வேற சடன்லி வேற பால் சாய்க்கு இருக்காங்க. ஸோ அந்த பால் சாய்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா பார்ட்டி பிரசிடென்ட் கூட? ஏன்னா இங்கே சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் கூட நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஏன்னா நம்ம பாலிட்டிக்கல் ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வேலை. பட் அந்த லெவல் சீனியரிட்டின்னு அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா தேர் இஸ் எ பாசிபிலிட்டி. ப்ராமினன்ட்னா அவர்தான். ப்ராமினன்ட்னா நீங்க அண்டாடி நீங்க பாருங்க, பிகேஆரோட 6 மினிஸ்டர் வச்சுக்கோமே. அன்வாரை தவிர்த்து ரஃபீசி, சைஃபுடின், ஃபமி ஃபாசில், ஜலேஹா, அது யாரு, சங்லிகாங் ஒரு ஆளு, மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் சங்லிகாங் எடுக்கிறது ஒரே ஒரு சைனீஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐ டோன்ட் திங்க் சோ ஹி இஸ் ப்ராமினன்ட். அண்ட் ஜலேஹாவும் ப்ராமினன்ட்டா எனக்கு தெரியல. ப்ராமினன்ட் இல்ல. ஃபாமி ஃபாசில், ரஃபீசி ஆர் சைஃபுடின், இந்த 3 பேர் தான். ஃபட்லினா நீங்க சொல்ற மாதிரி வந்து ஐ டோன்ட் திங்க் சோ, நவுத்த மாட்டாங்க. இப்போ இந்த 3 பேர்ல பார்க்குறேன். இப்போ இந்த 3 பேர்ல பார்ப்போமே,
3 பேரில் வந்து எடுத்துட்டு முக்கியமான போஸ்ட்டை எடுத்துட்டு இன்னொரு ஆளை ரிப்ளேஸ் அந்த இடத்துல பண்ணிட்டு ஐ மீன் ரீஷஃபல் இன்டர்னல் ரீஷஃபல் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அந்த பொசிஷனுக்கு வந்து என்னைய கேட்டனா லாபிஸ் வந்து என்ன இருக்கும்னா அம்னோ இருக்கும் கேடிஎன் மினிஸ்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர்ஃபுல் இமிகிரேஷன் எல்லாமே அங்கே இருக்கு. ஸோ டிபிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, டூக் ஓவர் பண்ணுறதுக்கு இருக்கு, சைட் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏன் அது டார்கெட்டாக இருக்குன்னா இஸ் நாட் எம்பி, இஸ் செனட்டர். தட் மீன்ஸ் இவரை வெளியாக்கினா இம்ப்ளிகேஷன் ரொம்ப இருக்காது, பட் அவரு வந்து ஏற்றுக்குவார். அவர் தான் முன்னிலேருந்து ஏற்றுக்குவாங்க எல்லாத்தையுமே. அன்வார் சொல்லிட்டா ஏற்றுக்குவார். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பில் த பார்ட்டி, பிகாஸ் பார்ட்டி வந்து இப்போ வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, பிகேஆர் வந்து வீக்காக இருக்குது. இப்போ எலெக்ஷனில் தோக்குறாங்க. தென் மக்களோட பெர்செப்ஷன் வந்து பேட் டுவர்ட்ஸ் பிகேஆர். ஸோ அதனால் பிகேஆர் வந்து பில் பண்ணி ஆகணும். ரெண்டாவது அந்த பிகேஆரோட இதை கொண்டு வரணும்னா தே மஸ்ட் பி சம் ஒன் ஃபோக்கஸ் 100% ஆன் த பார்ட்டி மேட்டர் அண்ட் மக்களோட பிரச்சனையை பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்ட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு யார் த பெஸ்ட் பர்சன் பார்த்தோன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நீ சொன்ன மாதிரி சைஃபுடினை யூஸ் பண்ணிக்குவாங்க. மெத்தால் போகிறதுக்கு இல்லை. அல்ல கட்சியை வந்து பலப்படுத்தணும்னா உண்மையிலே 2 எம்பிக்கு அவங்க ஃபேமிலியிலே, அன்வார் ஃபேமிலியிலே ஒரு எம்பிக்கு நின்று தோத்தவங்க இருக்காங்க. அவங்க அவங்க மனைவி எம்பி தானே, எங்கே மண்டா துன்ராசா எம்பி தானே. ஆமாம், அவங்கள வச்சு செய்ய வேண்டியதானே. ஏன் வந்து இல்லை அவங்க இவ்வளோ நாளாக நம்மளும் ஃபேராக பேசணும். அஃப்கோர்ஸ் நீ சொல்கிறது வந்து அந்த இறக்கியை நீ சொல்கிறேன். அவங்க வந்து பிரசிடெண்டாக இருந்திருக்காங்க. ஸோ கட்சியில் வளவப்பட்டவங்க, இவ்வளோ நாளாக கட்சியை வளர்த்தவங்க எல்லாமே. பட் இவங்க வளர்த்தாலும் அவங்க மூஞ்சி தாங்க. பட் கீழே வேலை செஞ்சு தான் வந்து அந்த ரிஃபார்மசி டீம். அதில் பார்த்தோன்னா அஸ்மீன், தேர் சோ மெனி பீப்புளெலாம். இப்போ ரெஃபார்மசி குரூப் சொல்லுவாங்க. பட் அந்த ரெஃபார்மசி குரூப் இப்போ இல்லை. இருக்கிறது யார் பார்த்தோன்னா சைஃபுடின் ஒண்டி தான் அங்கே ரெஃபார்மசி டீம் மாதிரி இருக்காரு. ஸோ சைஃபுடின் அவர் வந்து அவரோட பொசிஷன் முன்ன வந்து கட்சியில் செக்ரட்டரி ஜெனரல் ரோல் கட்சியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவர் அந்த மினிஸ்டர் போஸ்ட் எடுத்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப டைம் கான்சன்ட்ரேட் ஆயிருக்கும் கட்சியை பார்க்கறதுக்கு. இது நடக்கணும் சதீஷ். ஆமா, இது கட்சியை பார்க்கறதுக்கு. பட் ஏதோ ஒரு ப்ராமிஸ் நடந்திருக்கும், கட்சியை பலப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் சதீஷ். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொல்ற மாதிரி வந்து கட்சியை பலப்படுத்துறது வந்து இது வந்து ஒரு எக்ஸ்கியூஸா பாய்ச்சிக்கிட்டு இதை செய்யலாம். எக்ஸ்கியூஸ் தான். இல்லை, கட்சி வளர்க்கறதுக்கும் ஆள் வேணும் சதீஷ். இல்லை வேணும். பட் அவ்வளோ பெரிய தலைவர்னாலே வளர்க்க முடியாத கட்சி வந்து சைஃபுடின் வந்து அவரால் மினிஸ்டராக இருந்தாலும் அது சொல்கிறேன். அது பாயிண்ட்ஸ் வந்தாங்கன்னா இப்போ அவ்வளோ பெரிய தலைவரால் கட்சியை வளர்க்க முடியல சொல்கிறேன். இவர் கட்சியை வளர்க்கலையே. இவர் உள்ளுக்கு தானே இருந்தார் பாதி நேரம். 1998 இவர் உள்ளுக்கு தானே ரொம்ப நேரம். அவரோட லைஃப் டைமை பார்த்தோன்னா அவர் உள்ளுக்கு இருந்தது தானே ரொம்ப நேரம். ஆமாம். ஸோ அந்த டைமில் கட்சி வளர்த்தது வந்து ரெஃபார்மசிஸ் டீம் தான் வளர்த்தாங்க. அந்த டைமில் ரெஃபார்மசிஸ் தான் வளர்த்தாங்க. தேன்சுவா. ஸோ கட்சி அதான் சதீஷ். அந்த எங்கல்ல பார்த்தோமா கட்சி பிரசிடென்ட் எதுவுமே செஞ்சது இல்லை. வந்து கட்சியை உடச்சது தான் மிச்சம், உடச்சிட்டு போனது தான் மிச்சம். இவர் வந்து கட்சி சேர்த்து கஷ்டப்பட்டு அதுமாரிலாம் 1998 கொண்டு வந்து 2018 கொண்டு வந்து 2018 ஆட்சி பெற்றது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சியை எடுத்தது வந்து பிகேஆரில் வந்து நாட் பிரசிடென்ட் அன்வார் இல்லை. அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த பின்னால் ஒரு முக்கியமான ஃபேஸ் ஐகான் அவங்க. பட் இருந்தாலும் அந்த கட்சிக்கு கீழே வேலை செஞ்சு அந்த ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டு வந்தது இந்த டீம் தான். பட் 2018 என்ன நடந்துச்சுன்னா பவர் வந்துச்சு. அஃப்கோர்ஸ்லாம் மகாதேர் வந்தோடனே அந்த டீல் வந்து இவர் உள்ளுக்கு பிடிச்சிக்கல. மகாதேர் டீல் வந்து இவர் பிடிச்சிக்கல, ஏன்னா இவர் உள்ளுக்கு இருக்காரு. பட் அந்த டைமில் புஷ் பண்ணி இவர் விளையாக்கிட்டு ஒரு பாலிடிக்ஷன் போட்டி எடுத்தார். இவர் வந்தோன்னு தானே இவர் அந்த வெளியாகி அவர் பாலிடிக்ஷன் போட்டி எடுத்து வந்தோன்னு தானே இந்த கிளாஷ் அந்த மூவ் பண்ணி நடந்துச்சு. ஆமாம், அந்த பர்ச் இவங்கள அது இன்னொன்று வந்து அந்த எலெக்ஷன் அப்போ தானே வந்துச்சு, பார்ட்டி எலெக்ஷன். இவர் ரஃபீசிக்கு சப்போர்ட் பண்ணனால தான் வந்து இந்த ஸ்ப்ளிட் ஹேப்பன்லாம். அந்த ஸ்ப்ளிட் ஹேப்பன் பண்ணிச்சு. ஸோ அந்த ஸ்ப்ளிட்டால தான் வந்து ஷேரத்தன் மூவ்லேருந்து எல்லாமே நடந்தது. தட் மீன்ஸ் இவர் வந்து கட்சியை உடச்சிருக்கிறதால இவர் கட்சியை வளர்க்க கிடையாது. ஸோ அந்த கட்சியை வளர்த்தது பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது வந்து ஐ மீன் பிரசிடென்ட் கட்சி பிகேஆரோட பிரசிடென்ட் சொல்கிறது அது ஏற்றுக்க கூடாது. ஏன்னா ரிஃபார்மசின்றது நானும் இருக்கேன். ரிஃபார்மசின்றது கட்சியில் சொல்லாமல் நான் அடியில் மெம்பராக இருந்தேன். அந்த ஏன்னா அவங்களோட அன்வாரோட சொந்தக்காரவங்க, அண்ணோட அண்ணம்மாவன் இவனுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இது மட்டும் கூட்டாளியாக இருக்கானுங்க எல்லாமே. ஸோ சரியான க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்களுக்கு. ஒன்றா தான் பஸ்ஸில் வருவோம், ஒன்றா தான் இப்போ ஸ்கூல் படிச்சுக்கணும் எல்லாமே. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா
நாங்களாம் அதில் எழுந்திருக்கிற ஆள். பட் நம்ம அந்த அடையாளோட முடிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு தெரியும் இதை மூவ் பண்ண எப்படி கொண்டு போவாங்கன்ட்டு. பட் இருந்தாலும் சதீஷ் இவரு இல்லை சதீஷ். நீ ஏன் கட் பண்ணி சொல்கிறேன்னா இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இல்லை அது கொண்டு வரல. ரைட்டு தான். ஆச்சு இந்த டீம் தான் வளர்த்துச்சு அப்படின்றது வந்து இப்போ உள்ள நிலைமையில அந்த கட்சிக்குள்ள பிளவு இருக்கோ இல்லையோ அது வீக்கான பொசிஷன்ல தான் இருக்கு. பிகாஸ் ஏன்னா அந்த பிகஸ்ட் சங்க் வந்து அஸ்மின் கொண்டு போயிட்டாரு. அஸ்மின் லாயலானவங்க இருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்வார் கூட இருந்தவங்க தான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டத்து மன்சூர் இருக்கார்ல, டத்து மன்சூர்லாம் அன்வாரோட பொலிட்டிக்கல் செக்ரட்டரி. பிரமாதா எலெக்ஷன் நினைப்பு இருக்கா அவங்களுக்கு? இங்க நிக்கிறப்ப 2010 2009 அன்வார் இங்க நிக்கிறப்ப 2 கேண்டிடேட் அனுப்பிவிட்டாங்க. அன்வாரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டா உடனே மன்சூர் நிக்கிற மாதிரி செஞ்சாங்க. நினைப்பு இருக்கா உங்களுக்கு? கவானை ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கு அந்த மாதிரி க்ளோஸான ஆளு. நான் எனக்கு இல்லைன்னா உனக்குன்னு நம்பி வச்ச ஆளு டத்து மன்சூர். அண்டாண்ட நீங்க பாத்தீங்கன்னா கமருடீன் ஜாஃபர், முன்னாள் பண்டார் துண்டராசா எம்பி, அவர்லாம் வந்து அன்வாரோட ஸ்ட்ராங் மேன். நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தியான்சுவால் இந்த எல்லாமே யாரும் இல்லை. சைஃபுடீன் தவிர யாருமே இல்லை. சைஃபுடீன் தவிர யாரும். அதுவும் சைஃபுடீன் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து கட்சி விட்டு போயிட்டாரு. சைஃபுடீன் வந்து உங்களுக்கு நினைப்பு இருக்கா? அந்த பாஸ்ல இருந்து ஒரு டேர்ம் வந்து அடூனா கூட இருந்தாரு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் டேவிட். இது என்னமோ சம்திங். இன்னொன்னே அவங்களோட கட்சி எலெக்ஷன் வேற வரப்போகுது, பிகேஆர் எலெக்ஷனு. அதுக்கு ப்ரிலியூட்டா எங்க ரஃபீஸ் இவர் சேலஞ்ச் பண்ண போறாருன்ற ஒரு இதுல செய்கிறாரோ என்னன்னு எனக்கு தெரியலாம். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது நடக்காது. அண்டான டேவிட் இந்த நியூஸ்ல வந்து இன்னைக்கு வந்திருக்க நியூஸ்ல இன்னொன்று என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். ஒரு மந்திரி பசார் வந்து ப்ரொமோட் ஆகி இதுக்கு வராரு அப்படின்னு போட்டிருக்கு. மந்திரி பசார்லாம் மந்திரி பசார்னா பிகேஆர் மந்திரி பசார் 2 தான். நெகிரி சிமிலான். ஒன்று நெகிரி இல்ல ஸ்லாங்கூர். நெகிரி சிமிலானா? அப்ப யாரு வந்து நெகிரிக்கு வந்து? நெகிரி சிமிலான் எம்பி தானே அவர் எம்பி. இவரும் எம்பி ஆச்சு. 2 பேரும் எம்பியா? 2 பேரும் எம்பி. மந்திரி பசார் இல்ல சீஃப் மினிஸ்டர்னு பார்த்தா பின்னாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. மந்திரி பசார்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக போட்டனால ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி எம்பி. இல்லை பினாங்கா கூட இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க? பினாங் கூட இருக்கலான்னு அது ஒரு சந்தேகம் தான் பாருங்க. பட் வந்து பினாங் வந்து டிஏபி, இன்னொன்று வந்து பெரிய லெவலில் கீழே பேசியிருக்கணும். ஏன்னா பினாங்கில் வந்து இன்னும் காங்கிரஸ் முடியல. காங்கிரஸ் முடியாத மட்டும் சவுகானியாவை வந்து இதை ஏற்றுக்குவாங்களாம் கேள்விக்குறி. செப்டம்பர் தான் வருது. பட் ரீஷஃபல் இப்போ அந்த 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 சத்தம் கேட்குதுன்னா குறிச்சிக்கல் நடந்துடும். இந்த ஒரு மாதம் நடக்கும். எண்ட் ஆஃப் த மந்த் போட்டிருக்காங்க. நடக்குது வாய்ப்பு. அந்த மந்த் என்ன ஆஃப்டர் மண்டேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் மண்டேக்காக தான் இருக்கும். பட் அந்த ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க கட்சியில் வந்து சாவு தோப்பாருன்ட்டு. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் தென் மினிஸ்டர். ஆமாம். ஸ்டேட் மினிஸ்டர், ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். உனக்கு வந்து பவர் வந்து இறக்கியில் பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் எங்கேயோ உட்காந்துருக்காங்க வச்சுங்க. பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வந்திருந்தா பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அடுத்து தான் மினிஸ்டர் வரும். ஸோ இறக்கியை பார்த்தோன்னா அவரோட பொசிஷன் அங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மந்திரி பிசார்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்னா பிகேஆரில் நம்மளுக்கு தெரிஞ்சுது, திடீர்னு கழட்டுவாங்க, திடீர்னு மாற்றுவாங்க, திடீர்னு நடக்கும் பிகேஆரில். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? இது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீ பார்த்தோன்னா வெறும் என்ன சொல்லுவாங்கன்னா டிவி மீடியா சோஷியல் மீடியா இதில் தான் நம்ம பார்க்குறோம் தவிர ரியாலிட்டி இல்லை. ரியாலிட்டி இல்லாத வயசு தான் அவங்களுக்கும் புரியுது. அது நம்ம எவ்வளோ புஷ் பண்ணாலும் சோஷியல் மீடியா வச்சு எவ்வளோ என்ன சொல்லுவாங்க பப்ளிசிட்டி நம்ம புஷ் பண்ணாலும் அந்த ரீச் போய் சேர மாட்டேது. மக்கள் இன்னும் எதிர்ப்பை தான் தெரிய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை சரி பண்ணணும்னா அது டோட்டலாக ரிவைம் பண்ணி ஆகணும். ஸோ ரிவைம் பண்ணுறது என்னன்னா பொலிட்டிக்கலாக சப்போர்ட் வரணும்னா அவங்க கட்சியும் பார்க்கணும். அதே டைமில் கேபினெட்டை மாற்றணுமா கொஞ்சம் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த மக்கள் நம்பிக்கை வரும் பாரு, ஓ இவன் தானே இந்த மூஞ்சி தானே இந்த மூஞ்சி அப்படி பேசினா அந்த மாதிரி இவரை மாற்றணுமா நம்ம இது நடக்கும். அப்படி ஒரு தாட்ல வந்து ரஃபீஸியை கையை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஃபீஸி வந்து ஒரு காலகட்டத்தில் எதுவுமே வேணான்ட்டு போயிட்டாரு. அஸ்மின் தலிச்சாலும் எதுவுமே வேணாம், நான் பாலிட்டிக்கல நான் கலந்துக்க மாட்டேன், ஐ ஜஸ்ட் பி எ மெம்பர், நான் வந்து இன்வால்வ் பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். எதுவுமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் எதுவுமே இல்லை. ரஃபீஸி அறவே இல்லாத ஒரு முகம். சடன்லி பூமா தான் வந்து ரசிடி திடீர்னு கொண்டு வந்து ரஃபீஸியை போட்டுட்டு டக்குன்னு பார்த்தா அவர் வந்து நின்னாரு, எலெக்ஷன் வச்சு கேம்பெயின் பண்ணார் பயங்கரமாக. திரும்பி பார்த்தா அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட். ஸோ அந்த வேலையில் வந்து எப்படி பிரைம் மினிஸ்டர் எப்படி பிரசிடென்ட் பார்த்துருப்பாரு, பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட் பார்த்துருப்பாருன்னா இந்த ஆளை தூக்கணுமா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது கட்சி விட்டு போகிற ஆள் இல்லை. இவர் கட்சி விட்டு போனால் கூட உடச்சிட்டு போக முடியாது, இம்பாக்ட் இல்லாது. ஸோ அவர் வந்து பாசிபிலிட்டி ஆயா இருக்கு. சைஃபுடீனுக்கும் வந்து சைஃபுடீன் வெளியாக்குறோம், ப்ராமினன்ட் லீடர் பற்றி பேசுவோம். ஆமாம், சைஃபுடீனை வெளியாக்குறோம்னா என்ன நடக்கும் கட்சியில்? பட் சைஃபுடீன் இஸ் நாட் எம்பி.
செனத்தர், உன்னை செனத்தராக்கி தான் உன்னை அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. பட் அவர் உட்காந்துருக்கிற பொசிஷன் வந்து சரியான முக்கியமான பொசிஷன். அன்வாருக்கு ரொம்ப முக்கியமானது. உன்னோட இடது கைமை அங்க. ஆனா கேடியன் என்ன அதான் கேடியன் எல்லாமே எல்லாம் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ட்லேருந்து என்ன நடக்குது A to Z வந்து கேடியன் மினிஸ்டர் கையில தான் இருக்கும். ஒரு ஆளை கவுக்குறதும், ஒரு ஆளை தூக்கி வைக்கிறதும், ஒரு ஆளை அப்சர்வ் பண்றதும், ஒரு ஆளை ஃபோன் டேப் பண்றதும் எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஆமா. ஸோ அந்த மாதிரி எங்கள்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் அது ஒரு முக்கியமான போஸ்ட். அவரோட ரைட் ஹேண்ட் ஆள் தான் இருக்கணும். இப்பைக்கு கட்சியில் பார்த்தா யார் ரைட் ஹேண்ட் சைட்டாக இருக்கா ரதர் தென் சைஃபுடின்? யாருமே இல்லை. நான் பார்க்கலாம் லீடர், நான் பார்க்கலாம் எந்த லீடரையும் நான் பார்க்கல பிகேஆர்ல சைஃபுடின் தவிர. ஸோ அதெல்லாம் சைஃபுடின் வந்து கட்சிலையும் முக்கியம், ஐ மீன் கேபினெட்லேயும் முக்கியம். அவர் வந்து பேக்கப் பண்ணுறதுக்கும் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கும். ஸோ கேள்விக்குறி அவர் இருக்காது, என்னோட தாட் அவர் இருக்காதுன்ட்டு. பட் அப்படியே இருந்துச்சுன்னா வெரி சின்னாங்கான எக்ஸ்கியூஸ் இருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு. கட்சி செக்ரட்டரி கட்சியை வளப்படுத்த போறாருன்ட்டு அப்படி நவுத்திடுவாங்க. பட் ஃபாமியும் ஒரு கான்ட்ரோவர்சி. எப்படி கான்ட்ரோவர்சினா இன்னைக்கு வந்து எவ்வளோ பேசுகிறோம், இதெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாத விஷயம் இல்லை. நம்ம சொல்றது இது எல்லாமே தெரியும். நம்ம என்னென்ன சொன்னோமோ அதுக்கு எதிர்பார்த்தா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து அந்த அவரோட எதிர் ஒளி தான் வந்து ஃபாமி பாரு. இவர் என்ன சொல்றாரோ அங்கே நடக்குது. அவர் தான் வெளியில் போய் சொல்றாரு. கேபினெட் மீட்டிங் நடந்து முடிஞ்சோன்னே கேபினெட் மினிஸ்டர் பேசுகிறாங்களோ இவர் தான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, அதை பற்றி வெளியே சொல்கிறாரு. ஸோ அதே வேலையில் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி இவரோட முக்கியமந்திரியானில் தான் இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம். நாட்டோட நீ சொன்ன மாதிரி அந்த மீடியா இது வந்து ரொம்ப வேர்ல்டு வைட் மீடியா ரேங்கிங்கில் வந்து நம்ம எங்கேயோ போயிட்டோம். ஸோ ஒரு பேக் ஃபயர் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, இந்த சொசைட்டி இருக்கு பாரு, இந்த என்ஜிஓ சொசைட்டி, இந்த ஆக்டிவிஸ்ட் சொசைட்டிலாம் வந்து இன்னைக்கு நிறையா பேசப்படுறது வந்து கேடிஎன் பேச கிடையாது, ஃபாமியோட மினிஸ்டருக்கு தான் பற்றி நிறையா பேசுகிறாங்க. ஆமாம். ஸோ அவருக்கு சான்சஸ் இருக்குது. பட் இவங்கெல்லாம் எடுத்து ஒரு ரீஷஃபல் பண்ணி போடுறதுக்கு இந்த சைடு நீ பேக் பெஞ்சர் கவர்மெண்ட் பேக் பெஞ்சர் பார்த்தா நிறையா கேண்டிடேட்ஸ் தான் ரெடி. அவங்க ரெடியாக இருப்பாங்க. டுக் பிளேஸ். இந்நேரம் லாபி ஆரம்பிச்சிருக்கோம்ல. லாபி ஆரம்பி இது இந்த காரணமே லாபிக்கு தானே, இதான் லாபி வேணும். ஸோ அதே வேலையில் வந்து நம்ம இந்த முறை வர ரீஷஃபல் நடந்துச்சுன்னா இந்தியன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இன்னைக்கு நம்ம பேசல, எனக்கு வந்த தகவல் படி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து பிகேஆர் பிஹெச்ல பயங்கரமான எதிரி. எப்படின்னா இஸ்ராயலும் ஈரானுமே எதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா லீடரும் நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம கிட்டே லாபி பண்றாங்க. இவனை போட்டு சாத்து, அவனை போட்டு சாத்து, இவனை சொல்லு, நீ அவனை பத்தி பேசுன்ட்டு. பட் நம்ம இதெல்லாம் கேட்கறது இல்லை. நம்ம சராசரிக்கு எல்லாத்தையும் சாத்துறது. ஸோ அந்த வேலையில வந்து இங்க பருப்பு வேவாது. பட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்றாங்க பாரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ல பார்த்தது வந்து தே பாசிபிலிட்டி ரீஷஃபல் பிளேஸ் பண்றதுக்கு ஒரு இந்தியன் மினிஸ்டர் வராரு. இந்தியன் மினிஸ்டருக்கு கொடுத்தாகணும். ஏன்னா அன்வார் கெடிட் நல்லா வாங்கிட்டாரு. இந்த ஒரு வருஷம் முழுக்க நல்லா வாங்கினாரு இந்த இந்தியன் மினிஸ்டர் இல்லாதனால. அந்த ஹவ் யூ ட்ரீட் அவர் கம்யூனிட்டின்ட்டு ஒரு வருஷம் ஆக போகுது. அடிவி ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் மேல ஆகுதுல்ல. 22 இல்லையா? இல்ல நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சுதானே வந்து மினிஸ்டர் எடுத்தாரு. ஒரு வருஷம் ஆகல. ஒரு வருஷம் ஆகலனாலும் அதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு தெரியும், இந்தியர்களுடைய அதிருப்தி. ஸோ எடுக்க போற ஆள் வந்து டேவிட் நல்ல தமிழ் உணர்வு, தமிழ மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் யாரு வராங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நமக்குள்ளே இருந்து வந்து சிக்னல்லாம் வந்துருச்சு. பேசப்பட்டு நீ வந்து அதை தான் சொல்ல வரேன். பட் இப்போ ஓகே நம்ம பேசலாம், அதை பற்றி இஷ்யூ இல்லை. இன்னைக்கு யாரு அது அந்த நபர் யாருக்கு வந்து வாய்ப்பு? நான் நேராக கேட்டுறேண்ணே, நேரடியாக அந்த கேள்விக்கு வரேண்ணே. ரமணனுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் எடுக்கிற தகுதி இருக்கா? சரி சதீஷ், இன்னைக்கு ஓகே வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து எப்பயும் எடுத்துருப்பாரு பிரைம் மினிஸ்டர். இவர் எடுக்கிறதுக்கு வந்து இவர் டெபுட்டி ஆக்குறதுக்கு வந்து மினிஸ்டர் ஆக்குறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். ஏன்னா அவர் கட்சியில் உள்ள ஆள், அவர் கண்ட்ரோலில் அவர் கொண்டு வந்து வைக்கலாம்.
பட் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஆளை எடுக்க போகிறாருன்னா அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்ட் செக்கிங் அவரோட எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஸ் நாட் அவர் வந்து நம்ம கொராப்ட்னு சொல்ல முடியாது. இஸ் நாட் கொராப்டட் பர்சன். இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பழைய கதையை நீங்கள் பேசுனீங்க. பழைய கதையை போவோம். அதான் சொல்கிறேன். இப்போக்கி உள்ள இந்த மினிஸ்ட்ரி டைமில் வந்து நம்ம அதை பார்க்கலாம். அது அந்த மாதிரி ஈவன் தோ அவர் வந்து மித்ராவில் இருந்தார். நான் அதை சொல்கிறேன். இப்போ இந்த கரண் மடானி கவர்மெண்ட் கீழே சொல்கிறேன். அவர் வந்து மித்ராவில் இருந்தார். நம்ம கேள்விப்படல. இவருக்கு வந்து கட்டு கொடுத்துட்டாங்க, இவர் இது பண்ணிட்டாரு. தென் கம் உசாவான் மினிஸ்ட்ரி கீழே போனார். அப்போ கூட நம்ம இதில் ஏதோ அவரோட இதுக்கு வந்து மக்களை கடங்கண்ணாச்சும் ஆக்கிடுறாரு. மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கடங்கன்னு ஆக்கிறாரு. பட் அதுல வந்து பெனிஃபிட் பட்டவங்களும் இருக்காங்க, பெனிஃபிட் படாத இதுக்கு தான் தெரியும் அவங்க வாழ்க்கை பூரா கடமாக போறாங்களா இல்லை அது எப்படி வரப்போகுதுன்னு. ஏன்னா அவர் சொன்னது வந்து தெக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பில்லியனுக்கு ரெண்டாவது கட்டல. 2 பில்லியனுக்கு ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் கட்டண கொடுத்த காசை வந்து திருப்பி அவங்க வந்து கட்டாம இருக்காங்க. 2 பில்லியன் தெக்குன்னா அது டோட்டலே நம்ம கீழே வருது. அது நம்ம கீழே இந்த ஸ்கீமா என்னன்னு தெரியல. நம்ம தமிழும் கொடுக்குற ஸ்கீமா ஸ்பூமி வந்து 2 பில்லியன் கார்டெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்பூமியில் 2 பில்லியன் கொடுத்துருக்கேன். நான் பி பற்றி சொல்லி பி இருக்காது. ஏன்னா 10 மில்லியனோ 30 மில்லியனோ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்போ ஓவராலாக பேசுகிறாங்க தொக்கோன்னு. ஸோ அது இப்போ அவர் கொடுக்கறதுக்கு கூட இப்போ உள்ள ஸ்கீம்லாம் நம்ம பார்த்தா கூட அஃப்கோர்ஸ் இப்போ ரீசன்லியாக பிரீஃப் ஆயின்னு சொன்னார். அது வந்து அஃப்கோர்ஸ் கடன் கொடுக்குறாங்க. முன்ன வந்து பேங்க் கடன் கொடுக்க அதுவும் நாட் சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் இந்தியன்ஸ். மெஜாரிட்டி இந்தியன்ஸ்லாம் நம்ம வந்து கிராண்ட் பார்க்கலாம். நம்ம வந்து எதிர்பார்க்குறது நம்மளுக்கு கிராண்ட். ஸோ கிராண்ட் பார்த்தோன்னா அப்படி இல்லை. தென் பாலிசி மேட்டரை பார்த்தா கூட நம்மளுக்கு அந்த பாலிசி மேட்டரை நம்ம பார்க்க கிடையாது. இவரோட கமெண்ட்ரியான பாலிசி மட்டும் பார்க்கல. கோப்ராசி எப்படி ஓடுது கூட தெரியல. இவர் மோ ஃபோக்கஸ் அந்த கடன் கொடுக்கறதுல இருக்காரு. பேங்க் மேனேஜர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ ஆனால் வந்து இவர் அந்த கோப்ராசி வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு, கோப்ராசிக்கெல்லாம் எப்படி ஃபண்டிங் போகுது, எப்படி இப்போ வச்சுக்க ஒரு கோப்ராசி திறந்துருக்காங்க, அந்த கோப்ராசி வந்து எப்படி பூமா பண்ணும், எப்படி கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும், எந்த மாதிரி வகையில் கிராண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க கிடையாது. அதெல்லாம் அவர் பேச கிடையாது. அவர் ஃபோக்கஸ் தான் இதுதான். பட் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரைம் மினிஸ்டர் தர்றான்னா ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீ வந்து நாட்டை வந்து நல்லா இருக்கணும், இந்தியன்ஸ் வந்து நீ அட்லீஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், அதே டைம்ல உன்னோட கமெண்ட்ரியான வந்து நீ பார்த்துக்கணும், அதே டைம்ல நீ இந்தியன்ஸ் லீடராக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தாரா நல்ல பர்சனாக தேர்ந்தெடுக்க முடியும் வெளியிலேருந்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யானுமே டாக்டர் சரவணன் தவிர, ஏன்னா டாக்டர் சரவணன் மினிஸ்டராக இருந்திருக்காரு. பட் அவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. அவர் மினிஸ்டராக இருக்கும்போது பயங்கரமாக குற்றச்சாட்டு இருக்குது. எம்ஐசி வந்து அந்த குற்றச்சாட்டுன்னு தவிர்க்கவே முடியாது. செஞ்சுருக்காங்களா செய்யலையா அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீ சார்ஜ் பண்ணலையே, எங்களை வந்து கொண்டு போகலையா, மைக்கா ஓடிங்லாம் எங்களை சார்ஜ் பண்ணலையா, ஃபொரன்சிக் சொன்னீங்க அதை செய்யலையே, இந்த ஊழல் சொன்னீங்க அந்த ஊழல் சொன்னீங்க எதுவுமே செய்யலைன்னு அவங்க வந்து மாறுத்தட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டு அங்கே இருக்குது. அது அந்த டென்த்து அங்கே இருக்குது. அதை வந்து எடுக்கணும்னா எம்ஐசி டேக் டைம், நியூ லீடர்ஷிப் வந்தால் தான் அதுலேருந்து தவிர்க்க முடியாது. பட் அவர் செஞ்சுட்டாருன்னு சொல்ல கிடையாது. அவரை சொல்கிறேன்னா அவர் வந்து மினிஸ்டர் இருந்திருக்காரு, ஏதோ குரல் கொடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம். ஏதாச்சும் நான் நேரடியாக குரல் கொடுக்குறாரு, கேபினெட் நான் பேசிட்டேன், ஒரு மாற்றத்தை பார்த்துருக்கோம். ஒரு மாற்றத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் அந்த கோவிட் காலத்தில் தைப்பூசம் நடத்த முடியாது, பட் இவர் பேசி தைப்பூசம் நடத்துறாரு. சாமி வழியாகட்டும், கோவிட் எல்லாம் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, சாமிக்கு என்ன கோவிட். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு லீடர்ஷிப் இருக்கு அவங்க போய் பேசுறதுக்கு. அந்த ஒரு வகையில் அவ்வளோ வரமா வைப்போமே, அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எம்ஐசி ஒரே ஒரு சீட் தான். ஸோ ஏன்னா இங்கே இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க ஒரு பிஹெச்சில். ஸோ இந்த பிஹெச்சில் பார்த்தோன்னா எல்லாம் வீக்கான லீடர்ஷிப். யாருமே வந்து இந்தியன்ஸுக்கு இஷ்யூ தான் பேசுறது இல்லை. எஸ்பெஷலி டிஏபி பார்த்தோன்னா அறவே பேசுறது இல்லை. நீ பேசி என்னாச்சும் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, உன் கட்சிக்கு எதிர்ப்பா செய்யணும், கட்சி விட்டு தூக்கிடுவானுங்க, சீட்டை காலி பண்ணிட்டு எலெக்ஷன் வச்சுருவாங்க. லொம்பாட் பார்ட்டி ஆக்டில் வந்து கட்சியோட வந்து ஒன்றும் பவர்ஃபுல்லான ஒரு பிரணபாகாண்ட் மாற்றி வச்சிருக்காங்க. கட்சிக்கு எதிர்ப்பா நீ செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க நாட்களை கோஷம் பண்ணி ஆகணும், தூக்கிட்டான்ட்டு. ஸோ அதெல்லாம் இவங்க வாயை திறக்கிறதுல. இப்போ பிகேஆருக்கு வரும், பிரைம் மினிஸ்டர் தான் எடுக்க போறாங்க. பிகேஆர்ல எடுத்தோம்னா ஃபியூ லீடர்ஸ் தான். அதில் யார் பார்த்தோன்னா சிகாமாட் யூனிஸ் இல்லை சொல்கிறேன், யூனிஸ், பிரபாகரன், ரமணன், கேசவன். அவர் என்ன ஆயிட்டாரே தெரியல. நினைக்கிறேன் அவர் வந்து இதோட போதும் நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் அறவே இல்லை அப்படின்னு ஒரு இருக்காரான்னா கூட ஒரு சப்தம் நம்ம ஞாபகமே இருக்காது. நம்ம செய்யக்கூடாதுலாம் கப்பு சுப்புன்னு இருந்துக்கும், நம்ம பேசினா தானே பிரச்சனை, பேசாமே இருந்துட்டு அவர் அப்படியே இருந்துறாரு. ஸோ அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இல்லை. திடீர்னு அவரை தூக்கி போட்டாங்கன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா
இந்த ஹால் கோசமாக இருக்குது, ஒரு படத்தை எடுத்து மாற்ற மாதிரி தான். அந்த படமும் வந்து ஹால் தான், ரைட்டா? பார்க்க தான் கவர்ச்சியாக இருக்கும், அந்த படம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறேன் நான். ஸோ அதே வேலையில் வந்து இப்போக்கி ஒரே ஒரு அவங்கள சரஸ்வதி விட்டுருவோமே, ஷீ இஸ் நாட் அ எம்பி, ஷீ இஸ் அ செனட்டர். தென் அவங்கள வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றி தே ஆர் கான்ட்ரவர்சி அமாங் த பிகேஆர் இந்தியன்ஸ் லீடருக்குள்ள. அது கிளியராக தெரிஞ்சிருச்சு. போலீஸ் ரெப்போர்ட்டு இவங்க அவங்கள குறை சொல்கிறது இவங்களுக்கு இப்போ தான் அமைதியாக இருக்குது. நினைக்கிறேன் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்கும், ஆயப்பத்துங்க எல்லான்ட்டு. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா இப்போக்கி நோ சாய்ஸ். யார் இருக்கா ஒரே ஒரு ஆள்னு பார்த்தோன்னா ரமணன். ஆமாம், ஓகே, ரமணனுக்கு வந்து கொடுப்போமா? முத நான் சொல்லிட்டேன் சதீஷ், அவர் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த ப்ராப்ளம் இல்லை. பட் அவரோட கடந்த காலத்தை பற்றி நீ தான் சொல்லணும். அது வந்து டேவிட், அது வந்து நீங்கள் வந்து நிராகரிக்கவே முடியாது. பிகாஸ் கோர்ட்டோட டிசிஷன் கிளியராக சொல்லுது. டிஃப்ராடட் டத்து அம்பிகாஸ் ஃபாதர், டத்து அவருக்கு வந்து டாக்டர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் இது கிளியரான கேஸ் இருக்குது. 5 மில்லியன் ரிங்கெட் வந்து இந்த மாதிரி வந்து அவர் திரும்பி கொடுக்கணுன்ட்டு. அதனால தான் அவரை வந்து மாய்க்காலேருந்து வந்து பொருளாளர் பதவியிலேருந்து நீக்கினாங்க. அவர் அதுக்கு பிறகு தான் மாய்க்காலேருந்து வெளியாகி இவங்களாம் ரிஃபார்மசிலாம் பார்த்தது கிடையாது டேவி. இவரெல்லாம் ரிஃபார்மசி கிடையாது. 2008க்கு அப்புறம் 2011 12 தான் இவர் வந்து சேர்ந்தார் பிகேஆரில். அதுக்கப்புறம் வந்து 2013 2018 சீட்டு கொடுத்து எம்பி ஆக்கி இப்போ மினிஸ்டர் ஆக்க போகிறான்றாங்க. ஸோ இது வந்து டேவிட் என்ன கேட்டிங்கன்னா, அப்படி அவர் கொடுத்தாங்கன்னா வந்து அந்த கட்சியில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் அவங்க தான் அவமானப்படணும். நம்ம ஒன்றும் அவமானப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்களாம் வந்து ரிஃபார்மசிக்காக உழைச்சவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவர் கூட இருந்தவங்களாம் இருந்தால் நம்ம கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது சரியே இல்லாத ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நமக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டுட்டு திடீர்னு வந்த ஒரு பணக்காரன் அவர் வந்து அந்த கேஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு சுகைபுல் சீட் கொடுக்குறப்ப இது ஒரு இஷ்யூவாக பேசினாங்க. அதுக்கு வந்து அன்வார் சொன்னார், சிவில் கோர்ட் தானே, கிரிமினல் கோர்ட் சார்ஜ் பண்ணலையே அப்படின்னாரு. ஸோ ஐ டோன்ட் நோலா, இது வந்து எப்படி ஒரு கட்சியோட பிரசிடென்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு எனக்கு புரியல. பட் தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப என்ன கேட்டிங்கன்னா, ஐ திங்க் இஸ் நாட் ஃபிட். ஏன்னா அவர் பேசுறது சரியில்லை. அவருக்கு வந்து என்ன பேசுகிறோன்னு தெரிய மாட்டேங்குது. சும்மா வாயில் வந்ததுலாம் இது இப்போ இதுமாரி வந்துச்சு பூணிச்சு புடிச்சு இப்படி தான் பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு மினிஸ்டரோட ஸ்டாண்டர்டானு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசுகிறப்ப நீங்கள் சொன்னது தான், அப்பாயிண்ட் சம்மன் ஃப்ரம் அப்பாயிண்ட் as a senator and you make him as an Indian minister who can perform. மினிஸ்டர் மட்டும் முக்கியம் இல்லை, இன்ஃபேக்ட் இருந்தால் அது ஒரு இல்லாமல் போனது அது கேவலம். இருந்து வேலை செய்யறதுனாலும் நமக்கு வந்து பிரச்சனை தான். இல்லை, மைட் as well go for இது இல்லை. அதான் சதீஷ், இப்போ நம்ம இப்போ நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னைக்கு வாட்ஸ்அப்பை திறந்தாவே ஏன் மினிஸ்டர்லாம் வாயை திறக்கல, லைக் இந்த பங்களாதேஷ் இஷ்யூ, அது அப்புறமேல பேசுவாங்க இதில் பங்களாதேஷ் ரெண்டாக சொல்கிறாங்கன்ட்டு. எதுவுமே வாயை திறக்கிறதில்ல, எந்த மினிஸ்டரும் எந்த எம்பியும் வாயை திறக்கிறதில்ல. இந்தியன்ஸ் இஷ்யூவில் ஸ்பெசிஃபிக் இந்தியன்ஸ் இஷ்யூவில் வந்து ஒரு அழுத்தமான குரல் நம்மளுக்கு இல்லைங்க, அழுத்தமான குரல் இல்லை. ஸோ அந்த அழுத்தமான குரல் இல்லாதப்ப மக்களுக்கு வந்து நம்பிக்கை குறையுது இந்தியன் சிட்டிசன் மேலே. ஸோ அதனால தான் வந்து இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன நினைப்பு தெரியுமா, இப்போ அவங்க பொசிஷனில் இருக்கிற விஷயம் அவங்க பின்னால் 10 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த 10 பேரை நினச்சிக்கிட்டு என்டையர் மக்களே அவங்க பின்னால் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான். அவங்க வந்து ஒரு என்ன இனோனேஷன் என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒரு இமேஜினேஷன் இல்லை, அது இன்னொன்று சொல்லுவாங்க. அது நீங்கள் சொல்கிறது வந்து நான் நினைக்கிறேன் என்ன சொல்லுவாங்க, ஒரு கற்பனை வாழ்க்கை. அதான் இப்போ வந்து மேஜிக் இல்லூஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னு கூட்டம் போட்டு காமிச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து நிரந்தர சப்போர்ட் இல்லை. அது ஏன்னா உன்னோட பவர் வச்சு உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியம் நடக்கும், அவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா அது நம்ம பார்க்குறோம் பாரு, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா சதீஷ், த பேஸ் வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அமாங் இந்தியன்ஸ் பற்றி பேசுவோமே, நம்ம வந்து மற்ற இடத்த விட்டுருவோம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, சீனர்களுக்கு நிறைய மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஸ்கூலுக்கு நினச்சி பிரச்சனை வெளியில் கிண்டி விட்டுறாங்க, வெளியில் உள்ளவங்க அட்லீஸ்ட் குரல் கொடுக்குறாங்க, வேறு எம்பிங்ஸ்க்கு வந்து குரல் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட துறையில் வந்து யாருமே பிரச்சனை இல்லாமல் அவங்க பாட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்மளோட ஒரு 85% வந்து மலேசியாவில் வந்து வேலை செய்கிறவங்க எல்லாம் வேலை செஞ்சால் தான் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், அவங்க கடன் கட்ட முடியும், அவங்க வீடு வாங்க முடியும், அவங்களோட வாழ்க்கையை பார்க்க முடியும். சீனர்கள் பரவாயில்ல பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் மூலிமா கடன் வாங்கி அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருது. பேங்க் எல்லாம் கண்ட்ரோல் பை த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் சைனீஸு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கடத்தை கொடுத்துறாங்க. நீ பாரு, இப்போ கவர்மெண்ட் ஹெல்ப் இல்லாமல்
கடன் கூட இந்தியன் பிசினஸ்மேன் கிடைக்க மாட்டேது. ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு பேங்க் ராயர் மூலமா ஒரு கடன் கொடுக்குறாரு, கிராண்ட் கொடுக்க முடியல. ஸோ அவர் ஒரு பேங்க் ஆஃபீஸர் மாதிரி இருந்து கடன் கொடுக்கறதுக்கு தான் வழி பண்றாரு. ஸோ ஆனால் சைனீஸ் கம்யூனிட்டி வேற, அவங்களுக்கு வந்து கடன்லாம் கொடுக்க தேவையில்லை, பட் அவங்க பேங்க் பணம் கொடுத்துறாங்க. ஏன்னா அவங்க உட்காந்துருக்காங்க மேனேஜர்லேருந்து அவங்க அந்த டிசிஷன் மேக்கர் வந்து எல்லாமே ஹை ஹேண்ட் எல்லாமே வந்து சைனீஸாக தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் வந்து பாலிசி மேட்டர் வரும், தமிழ் பள்ளி ப்ராப்ளம் இருக்கு, கோயில் ப்ராப்ளம் இருக்கு, லேண்ட் மேட்டர் இருக்கு, நிறைய மேட்டர் இருக்கு சதீஷ். நம்மளோட இந்தியன்ஸோட இஷ்யூவை பார்த்தோன்னா அன்னாடிக்கும் டெய்லி நம்மளுக்கு வருது. ஆப்ரேஷன் பண்ண போனா கூட நீ பிளேட் வாங்கினா கூட காசு கேட்குறாங்க. காசு இல்லாமல் அவங்க போய்ட்டு பிச்சைக்காரமே ஒய்பி ஆஃபீஸில் போய்ட்டு மெத்த எனக்கு ஒய்பி ஆஃபீஸில் போய் கேட்டாலும் ஒரு 50 200 கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் போனால் இல்லை நீங்கள் போன வாரம் உங்களுக்கு தான் நான் வந்து பக்கோல் மக்கள் நான் கொடுத்துருந்தேன், நீங்கள் இந்த வாரம் எப்படி கொடுக்குறதுன்னு. அப்போ நம்ம இந்த ஹைலைட் பண்ணால் இவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், 500 கொடுத்துருக்கோம் 2 மாதத்துக்கு முன்னே, போதுமா சதீஷ்? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து இந்தியன் கம்யூனிட்டி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மினிஸ்ட்ரி வேணும் நம்மளுக்கு, ஸ்பெசிபிக் மினிஸ்ட்ரி வேணும்ன்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா நீ வந்து அவரை தூக்கி வந்து நீ வந்து மந்திரி சுப்பிரமணியால போட்டுட்டு அப்புறம் அவர் சொல்லுவாரு, நான் வந்தது வந்து வேலைக்கு சுப்பிரமணியா தான், நான் வந்து இந்தியன்ஸ்க்காக வரலன்னு சிவகுமார் சொல்லிட்டு துப்புப்பட்டு வாங்கிட்டு போனாரு. ரைட்டா? எங்களுக்கு வேண்டியது அந்த மாதிரி மினிஸ்டர் இல்லை. வந்து மந்திரி டலம் ஜபத்தான் பிரதான மந்திரி கீழே ஸ்பெசிஃபிக்காக போட்டுட்டு நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், இல்லை இதை நீங்கள் இந்த மினிஸ்ட்ரி சொல்கிறீங்களா, இது வந்து எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, மகாதேவி தான் செஞ்சார். வேதமூர்த்தியை வச்சுட்டு எல்லா இந்த மாதிரி இந்தியன் இஷ்யூ வந்தால் வேதமூர்த்திகிட்ட அனுப்புறது தப்பு பண்ணது என்ன காரணம்னா, வேதமூர்த்தி வந்து மந்திரி பிற்பாடுவான போட்டாரு. மந்திரி பிற்பாடுவான், நீ மந்திரி பிற்பாடுவான் இருக்கும்போது நீ உன்னோட மைண்ட் மென்டாலிட்டி நீ மாத்திக்கணும், உன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்ல மந்திரி ஜபத்தன் பிரதான மந்திரி தானே, பிரதான மந்திரி இன்சார்ஜ் ஆஃப் பிற்பாடுவான் நேஷனல் இன்டிகிரிட்டி. உன்னோட நீ உடம்ப நீ மாத்திக்கணுமா, நீ அந்த ரிஃபார்ம் பண்ணிக்கணுமா, நீ அந்த கவசத்துக்கு கீழே வரணுமா. ஏன்னா வைத்தியமூர்த்தியோட ஸ்டைல் எப்படின்னா ஹிண்ட்ராஃப்லேருந்து வந்தவர், நம்ம இனத்துக்கு வந்து சரியில்லாத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஃபைட் பண்ணி அந்த மாதிரி இண்ட்ராஃப் மூவ்மெண்ட் அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிய வச்சு அரசாங்கத்தை ஒரு இனத்தை சம்மந்தப்பட்டது, ஒரு மதத்தை இனத்தை சம்மந்தப்பட்டது தான் அவர் அங்கே பேசிட்டு இருந்தார், கத்திக்கிட்டு இருந்தார். தூக்கி அவர் மினிஸ்டராக போட்டுட்டு அவருக்கு போய் பிற்பாடுவான மினிஸ்டர் கொடுத்துட்டு நீ போயிட்டு அந்த என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் ரோம் ஸ்டேட்டஸும் ஐசெட்டும் கொண்டு போயிட்டு திணிச்சு அவர் பேரை சரியில்லை தானே மனசு சொல்லு. பட் நான் என்ன சொல்றேன், ஸ்பெசிபிக்கான மினிஸ்ட்ரி வேணும் நம்மளுக்கு. ஏன் வேணும்னா, ஒன்று மந்திரி டலம் ஜபத்தான் பிரதான மந்திரி கீழே நீ உருவாக்கிட்டு அஃப்கோர்ஸ் உனக்கு வந்து ஒரு மந்திரி எனக்கு கொடுத்தாங்க. நான் சொல்றேன் உருவாக்க சொல்றேன். ஏன் உருவாக்க சொல்றேன்னா, நீ வந்து அதுல அந்த ஏன் அதை உருவாக்க சொல்றேன், இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இஷ்யூ இருக்கு. மேஜரான இஷ்யூ டைம் பாம் இஷ்யூ சொல்றேன். டைம் பாம் இஷ்யூ வந்து கோயில், அது நீ ஏத்துக்கிறியா இல்லையான்னு தெரியாது. கோயில் இப்போக்கு வந்து எல்லாம் டாலரன்ஸ் வெரி ஹையா இருக்கு, ஏத்துக்கிறாங்க. ஆனா அதே டைம்ல மீறி வராங்க. இடையில கூட ஒரு கோயில் கட்டுறதுக்கு லேனை கொடுத்துட்டாங்க. லேன் அடுத்து கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. இல்ல இங்க சொல்ல நினைக்கிறேன் ஷாலாமா சமூக அதர் ஸ்டேட்ல லேன் கொடுத்துட்டாங்க. பட் சுற்றி வட்டாரத்தில் ஒரு நாய்க்காரங்க கொடி பிடிச்சி நிற்கிறான், கோயில் கொண்டு வராது. அட்ரஸ் பண்ண யாருமே இல்லை. நாய்க்காரங்க சொன்னோன்னே என்ன சொல்றாங்க, எல்லாம் அங்க உள்ள கரையா அந்த மஸ்ஜித் பெரியவங்க எல்லாமே வந்து கூட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது ஆக்சுவலி இஷ்யூ இல்லை, பட் வந்து அது டைம் பாம். நான் என்ன சொல்றேன், டைம் பாம் இது. அது மீறி நீ கட்டுறனா அங்கே வந்து கிளாஷ் நடக்கும். இன்னைக்கு வந்து பங்களாதேஷில் நடக்கமே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய கோயில்கள் வந்து லேண்ட் சொந்த லேண்ட் இல்லை, எல்லாம் வந்து பிரைவேட் லைன்ல இருக்கு. பழைய எஸ்டேட் லைன்ல இப்போ டெவலப்மெண்ட் வரும்போது இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இங்க பினாங் ஸ்டேட்ல வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா பாட் இருக்கு. ஸோ இதை வந்து நேஷனல் லெவல்ல வந்து ஒரு ஜபத்தனை உருவாக்க சொல்றோம். இந்த மேட்டரை வந்து சால்வ் பண்ண ROSல வந்து நிறைய கோயில்கள் வந்து ROSல பிரச்சனை இருக்கு. ஆமா, சண்டை. நீ தலைவரா நான் தலைவரா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஏன் வச்சிருக்கணும், அதான் நம்ம கேள்வி. அதை எடுத்துரு, அதை எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் கீழே கொடுத்துரு. நேரா கோயில் ரெஜிஸ்டர்லாம் இங்க வரணும், இந்த மினிஸ்டர் வேலை செய்யறதுக்கு.
ஏன்னா இது ஒன் ஆஃப் வந்து சதீஷ், இது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். நாளைக்கு லேண்ட் பிரச்சனை இருக்குன்னா கவர்மெண்ட் இறங்கும், ஏன்னா மினிஸ்ட்ரி இறங்கும். அந்த மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்டர் போகும்போது அந்த இடத்துக்கு இந்த ஸ்டேட்டுக்கும் மதிப்பு இருக்கு, அந்த ஸ்டேட் அவங்க மதிப்பாங்க. ஸோ லேண்ட் தேடுறதுக்கு சொன்னாங்க, லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து பிரச்சனை இருக்கு, லீடர்ஷிப் பிரச்சனை இருக்கு, கவர்மெண்ட் இறங்கி வேலை செய்யும். ஸோ ஹைலைட் ஆகாது சதீஷ், ஹைலைட் ஆகாது இந்த இஷ்யூ. நம்மளோட கோயில் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. இது ஒன்று. தமிழ் பள்ளி எவ்வளோ பள்ளி வந்து இன்னும் ஐ மீன் இந்த பந்த்வான் மாடல் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சதீஷ் we need a கமெண்ட்ரியம். அதே டைமில் வால்ஃபே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சதீஷ் நம்மளுக்கு. இது தனியாக ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு கொடுத்தாகணும்னு சொல்கிறேன். ஸோ கொடுத்துட்டாருன்னா 100% என்ன நடக்கும்னா இவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கும் கத்துறதுக்கு வேலை இருக்காது சதீஷ். நேஷனல் பாலிசி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எல்லா இனத்துக்கும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் வந்து இந்தியன் சிட்டிசன் ஸ்பெஷலாக நம்ம டைம் எடுத்து வாரத்துக்கு 3 வாட்டி போட்டு ஏன் அதை பேசிக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா அங்கே சரியான லீடர்ஷிப் இல்லை, சரியாக மூவ் பண்ணல சதீஷ். இது செய்யறதுக்கு நினைக்கிறேன் இந்தியன் மினிஸ்டர் வரும். அந்த இந்தியன் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக ரமணனா இருக்கு. தமிழ்ல பேச தமிழ் மக்களோட கம்யூனிகேஷனே உனக்கு வழங்க. ஏன்னா நீங்க பேசுற லாங்குவேஜ் வேற, அவங்க பேசுற லாங்குவேஜ் வேற. அது ஒண்ணு. இது வந்து 2000 முக்கியமா என்ன பண்ணணும், அவங்க வந்து மினிஸ்டர் வந்து நீ வந்து நாட்டில் இருக்கணும், நீ வந்து 2 PRலாம் வச்சிருக்க கூடாது, உன் சொத்து வந்து வெளியூர்ல இருக்கக்கூடாது, நீ இங்க இருக்கணும். அதான் சொல்றேன். நீ வந்து ஒரு பணக்காரனா இருந்தனா நீ வந்து மக்களை நீ பார்க்க முடியாது. நான் சொல்றது என்னன்னா அடிப்படை மக்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னா அடிப்படையிலே நான் கவனம் இருக்கணும். நீ சும்மா ஒருத்தர் தத்துவஸ்ரீ தன்ஸ்ரீ தூக்கி ஒரு போட்டுட்டு நீங்க ரான் பண்ணுனா அது ரான் பண்றதுக்கு அர்த்தம் அதுதான் டிவி நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 வந்து ஆட்சி கவுலுக்கு பிறகு வந்து பார்லிமெண்ட் போனோம் ஒரு முறை, ரவுண்ட் டேபிள் மீட்டிங். அப்போ வந்து ஒப்போசிஷன் எம்பிஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு அமைப்பு இருந்துச்சு, IAC. அது கீழே வந்து பிரைம் மினிஸ்டர், அப்போ நம்மளோட ஒப்போசிஷன் லீடர் டத்தோஸ்ரீ அன்வாரை பார்க்குறது. நான் வந்து அவரோட இடத்துலேருந்து வந்து 4வது இடத்துல உட்காந்துருந்தேன் நினைக்கிறேன். எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க. அப்போ கடைசியாக எனக்கு வந்து என்னோட டோன் வந்தப்போ நான் சொன்னேன், டத்தோஸ்ரீ எனக்கு இன்னும் நினப்பு இருக்குது, நான் பேசுனா அவர் எப்படி அது ரிப்ளை பண்ணாருன்னு. டத்தோஸ்ரீ இந்த அன்வார் அது மகாதேர் பண்ணது வந்து he go and appoint this one வேதமூர்த்தி. இந்தியன் பிரச்சனைனா அவர்கிட்ட தள்ளி விடுறது, and he can't solve all the Indian problem and he has no power. So Indian problem வந்து is not என்ன சொல்லுவாங்க, an Indian MP or Indian minister should take up. When there is a problem regarding to education minister, everyone should play their role அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து எப்படி சொன்னார்னா, I was bit emotional. சபார் சாயாக்கா நந்தி கிட்ட ஜடி பிராணா மந்திரி கிட்ட அப்படின்னாரு. நான் செய்வேன், நான் பிரைம் மினிஸ்டர் ஆனால் நான் செய்வேன்னாரு. செஞ்சு விட்டார் எல்லாத்தையும் ஒரேடியாக, சமுதாயத்தை செஞ்சு விட்டார். நான் அதை வந்து இந்த டைமில் ரிகால் பண்ண விரும்புகிறேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, I had a different opinion earlier. இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி வந்தால் எல்லாத்தையும் அங்கே தள்ளி விட்டுருவானுங்களா, செய்ய முடியாதுன்ட்டு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற இதுபடி பார்த்தீங்கன்னா we need, ஏன்னா அந்த பாலிசி அதை வந்து சேனல் பண்ணி மற்ற மினிஸ்டர்கிட்ட கொண்டு போயிட்டு கேபினெட்டில் கொண்டு போயிட்டு எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் இருக்கணும். எஸ்பெஷலி அதை வந்து சாமி வேலு என்ற ஒரு தலைவர் வந்து ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்துட்டு அவரால் செய்ய முடிஞ்சுச்சுன்னா, இந்தியன் பிரச்சனை கொண்டு போக முடிஞ்சுன்னா, ஏன் வந்து இப்போ நம்மளால செய்ய முடியாது? ஸோ இன்ஃபேக்ட் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஈவன் தோ சதீஷ் சாமி வேலு டைம்ல அவர் ஜேகேஆர்ல திருஜாராயா மினிஸ்டரா இருந்தா கூட, திருஜாராயா மினிஸ்டரா இருந்துகிட்டு இந்தியன் இஷ்யூ சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இந்தியனோட கோயில் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. பட் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ கேப்பபிலிட்டி இல்லை. அதெல்லாம் வந்து 2 மினிஸ்டர் வேணாம். இல்லைன்னா இவன் என்ன சொல்லிடுவான், என்னைய வந்து அப்பாயின்ட் பண்ணது எனக்கு இந்த ஜபாத்தான் இந்த ஏஜென்சியை பார்த்துக்கிட்டான், நான் இந்த ஏஜென்ட், நான் இது வந்து எல்லாமே எல்லா கையிலையும் பொறுப்பு இருக்கு, எல்லா கையிலையும் பொறுப்பு இருக்கு. பட் எல்லா எம்பியும் சரி, எல்லா மினிஸ்டரும் சரி, நம்ம சொந்த இனம் இல்லைன்னாங்க அந்த ஃபீல் பண்ண முடியாதுன்ற, அந்த ஃபீலிங் இருக்காதுன்ற. அந்த ஃபீலிங் இருக்கணும்னா நீ மினிஸ்ட்ரி இருக்கணும். ஏன் நான் சொல்றேன் மினிஸ்ட்ரி இருக்கணும்? முன்ன வந்து ஒரு மினிஸ்டரை வந்து அவங்க பார்ட் டைம் ஜாப் வந்து இந்தியனை பார்த்து கொடுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஃபுல் டைம் ஜாப்பாக்கு இந்தியனை பார்த்துக்கிறேன். நீ பார்ட் டைம் ஜாப்பா இந்தியனை பார்த்துக்கிறதுக்கு வந்து நடக்க முடியாத ஒரு காரணம். ஏன்னா நீ உன்னோட ஏஜென்சி வேற, நீ வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸை பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை தூக்கி பார்ட் டைம்ல நீ வந்து இந்தியன்ஸை பாருன்னா அவங்க எப்படி மேன் பவர் இருக்கும்? ஆமா, இப்ப இருக்கிற மித்ராக்கே மேன் பவர் பத்தல. சோ நான் அதுக்காக ஒரு ஜபாத்தானே உருவாக்குனா அந்த ஜபாத்தான் செயல்படும் சதீஷ், எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும் சதீஷ்.
எல்லா எல்லா விளையாட்டு பில்டிங்கும் எல்லா ஸ்டேட்லையும் அந்த ஒரு ஜபாத்தான் இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம ஒர்க்கிங் பண்ண முடியும் அந்த ஜபாத்தானுக்கு. ஒன்றும் மினிஸ்டரை வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தனுக்கு காசு இல்லை உடனே மினிஸ்டருக்கு போன் அடிக்க சொல்லல. இங்கே ஜபாத்தான் இருக்கும், இங்கே ஒருத்தர் இருப்பான் இன்சார்ஜ் இருப்பான், அங்கே ஒரு பெங்காரா இருப்பான், அந்த பெங்காரா யாரா இருப்பான் தமிழனா இருப்பான், அவன் பெங்காரா கீழே ஒரு 3 தமிழ் பிள்ளைங்களாச்சும் வேலை செய்யுங்க, ஒரு பையனாச்சும் வேலை செய்வான், ஒரு மலாய்க்காச்சு வந்து செக்ரட்டரி இருந்துட்டு போட்டோம். ஒரு இதே மாதிரி 13 ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லையும் எடுத்தன இந்தியன் இருக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு, எல்லாமே வேலை செய்வானுங்க. ஸோ இதை உருவாக்குறதுனா நீ ஃபண்டிங் தனியாக ஒதுக்கி ஆகணும், ஒரு அமௌண்ட் ஒதுக்கி ஆகணும். அதாவது தான் சொல்றேன், நீ ஒரு கமித்திரியான திறந்துட்டேன்னா அவனுக்கு வந்து ஒரு பெங்காரா இருப்பான், ஒரு பெங்காரா இருப்பான், பால்சாக் இருப்பான், எஸ்யூஎஸ்கே இருப்பான், விட்டுரு அந்த அரசியல் வீணா போன எவனை வேணா எடுத்து போட்டுக்கிட்டோம், அது எவனாச்சும் இருப்பாங்க. பட் அதே டைம்ல கவர்மெண்ட் பிடிடி ஆஃபீஸர் வந்து ஸ்டேட்ல இருப்பான் மாதிரி, ஸ்டேட் லெவல்ல ஒருத்தர் இருப்பான். இப்போ வந்து இப்போ வந்து இப்போ எஸ்பிஆர் வச்சுக்கேன், எஸ்பிஆர் பிள்ளையா இருக்கு, அதை நான் டெய்லியா நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆஃபீஸ் சேல் பண்ணிக்கிட்டு இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த ஆஃபீஸ் போயிட்டு பாரு எத்தனை பேர் வேலை இருப்பான்ட்டு. நம்ம அதைத்தான் உருவாக்க சொல்றோம். நீ உருவாக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்தியன்ஸோட இஷ்யூ அங்க இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிறதுக்கு வந்து அப்போதான் இந்த எம்பிக்கு சொன்னாங்க இருக்கும். இப்போ வச்சுக்கேன், நான் ஒரு இந்தியன் எம்பி என்கிட்ட வந்தோன்னே என்கிட்ட காசு செஞ்சால் கொடுத்துருவோம். சரி, நான் ஒரு மிலே எம்பி, நான் உட்காந்துருக்கேன், நான் இந்தியன்ஸ் எம்பிக்கு வந்து 500 வழி கொடுக்க தோணுது, நான் மிலே எம்பி 50 வழி கொடுக்குறான் வச்சுக்கேன், கொடுத்தான் தானே, பட் 50 வழி தான் கொடுப்பான். அவனுக்கு வந்து தெரியாது, தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவான், அதே இந்த எம்பி என்ன சொல்லுவான், அவன் ரிஃபர் பண்ணுவான் பாரு. எம்பி எங்கே ரிஃபர் பண்ணுவான், நீ போ இந்த ஜபாத்தானுக்கு நான் சூறா கொடுக்குறான், சூறா கொடுத்தா நீ எடுத்துகிட்டு போன வாரத்தில் வேலை நடக்கும். ஏன்னா அவன் வந்து பேக் பெஞ்சு இல்லைன்னா ஒப்போசிஷன் பார்லிமெண்ட் கத்துவாங்க. வேலை நடக்குமா நடக்காதா, எல்லா வேலையும் சால்வ் பண்ணலாம் சதீஷ். நான் சொல்கிறேன் ஒன் ஆஃப் ஆல். ஆனால் இந்த கிராஜான் மடானியில் இதை செய்ய முடியாது. நான் சொல்கிறேன்னா இவனுக்கு வந்து ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க, பிற்பாடு நாங்கள் வந்து எல்லா இனத்தும் பார்ப்போம். அது வந்து நாயக்காரன் பார்க்குறானோ இல்லையோ தமிழன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வந்து என்னோட எம்பி நான் இந்த இடத்துல நான் நின்று தலிச்சது வந்து எல்லா இனத்துக்கும் தான் நான் செய்யணும், இந்தியன்ஸ் கொண்டு எப்படி செய்ய முடியும், எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்கு செய்யணும். அந்த உரிமை இருக்கு சரி செய்யறதுக்கு. பட் யாருக்கிட்ட போய் சரி சேனல் பண்ணுறது. இன்னைக்கு ஒரு கேஸ் வந்துச்சு, 25,000 அந்த வயசான 27 வயசு அவங்களுக்கு வந்து 25,000 தேவை. கவர்மெண்ட் கேட்கறான் பிளேட் வைக்கணும். ஆனா கவர்மெண்ட் ஏன் செய்ய மாட்டோம்னா அவன் சொல்றான், உனக்கு வயசு கூடயாச்சு, நீ தும்பு மாசால 2 வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டான். இந்த விஷயத்தை யார்கிட்ட சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போடுது, நம்ம கிட்ட வராங்க. யாருக்கிட்ட போகுது, எந்த கமிட்டி போகுது. நீ மந்திரிகிட்ட போனா அதை தான் சொல்ல போறான், கமிட்டி கெசட் போனா அதான் சொல்ல போறான். அதே ஒரு இந்தியன் நீடு நாங்கள் உட்காந்துனா ஒரு லெட்டர் கொடுத்தானா வேலை நடக்காது சதீஷ். இதைத்தான் சதீஷ் சொல்லுவோம், எஜுகேஷன் இந்த எல்லாத்தையும். அதுக்கு நீ எல்லாத்தையும் புல்டோஸ் பண்ணி அங்கே அனுப்ப சொல்லல. நீ அங்க இருக்கல, அது போதும் சதீஷ். அங்க சரியா நடக்கல வச்சுக்க, சேனல் பண்ணுவானுங்க. எங்க போவான், மினிஸ்டர் எடுத்துக்கிட்டு ஃபைல கேபினெட் மினிஸ்டர்ல போய் போடுவான். கேபினெட் மினிஸ்டர்ல எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா ஏஜென்சியும் தான் இருக்கானுங்க. அவன் சொல்லுவான்ல, செய்ய மாட்டானுங்க பிரைம் மினிஸ்டர் சொல்லுவான்ல, இது நடக்குமா இல்லையா? ஸோ என்னோட தாட் அந்த மாதிரி தான். ரேஷியல் டெமோகிராஃபில தான் நான் பார்க்கறேன். இந்த எம்பிங்க போயிட்டு அந்த மாதிரி வந்து நமக்காக வந்து இதுல அடிச்சு பிடிச்சி என்ன சொல்லுவாங்க, மேசையை குத்தி சண்டை போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா நமக்கு தெரியும் அவங்களோட தரமெல்லாம் எப்படின்னுட்டு. அவங்க காலை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அம்மா டத்தோஸ்ரீன்ட்டு அந்த நீ சொன்னா ரைட்டா தான் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்டோட பேரை வந்து நீங்க சரி இப்போ பேரை மாத்திருவானுங்க. டிபார்ட்மெண்டோட பேரை என்ன பேர் திரும்ப மாத்திருவானுங்க. இது வந்து மடானி PMX அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு அவரோட படத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் படம் காட்டிக்கிட்டு இருப்பானுங்க. ஒழுங்க டேவிட், இது நம்ம பேசி சரி இல்லை நம்ம முடிக்கல டாபிக்கை. ஏன் முடிக்கிறோன்னா ரமணனோட பாட்டு வச்சிருக்கோம். ரமணன் இஸ் பாசிபிலிட்டி ஃபேஸ் டு பி த நெக்ஸ்ட் மினிஸ்டர். சரி யாரோ இல்லையோ பின்னால் இதோ அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அது பிரைம் மினிஸ்டர் நினச்சா வந்து யூ ஆர் த க்ளீன் பர்சன். பிரைம் மினிஸ்டர் நினச்சா யூ ஆர் த பேட் பர்சன். பிரைம் மினிஸ்டர் நினச்சா யூ ஆர் க்ளீன் அண்ட் குட் பர்சன். டிபெண்ட்ஸ் ஆன் த பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவர் கையில் தான் இருக்குது அந்த பால். பட் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீ வெளியே இருந்து கொண்டு வாங்க. கட்சியிலே இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. சொல்லட்டுமா பேர ஒரு த பெஸ்ட் வந்து ஷான் இருக்காரு. எந்த ஷான்? சண்முகமா? ஏன் டேவிட் வேணா டேவிட் எனக்கு கடுப்பை கிளப்பிடுறா. இல்லை அவர் ஒரு அருணா இருந்திருக்காரு, அதான் சொல்கிறேன். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க நீங்கள் கிடால போயிட்டு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க அப்படின்ட்டு. சரி ரொம்ப டீப்பாக போனால் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க செனத்தராக்கி. இல்லை அந்த ஷான் இப்போ நீங்கள் ஷான்னு சொன்னோன்னே இன்னொரு சண்முகத்துக்கு மூர்க்கு வைத்துரும். முக்கையன் அவரோட PA உட்காந்துருக்காரு, பிரைம் மினிஸ்டரோட இந்தியன் அஃபேர்ஸ் உட்காந்துருக்காரு.
அஃப்கோர்ஸ் நீ பார்த்தனா அவர் பிரைம் மினிஸ்டர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பாரு தவிர அதை முதல் சொல்ல பிஎம்ஓலேருந்து தானே இருக்காரு. அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் தாண்டமோ தான் கூப்பிட்டு நான் பேசி செட்டில் பண்ணுறலாம் அதெல்லாம் இருக்காது. ஐ திங்க் நோ டைம் பிரைம் மினிஸ்டர் டு என்டர்டெயின். நம்மளுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. பட் இருந்தாலும் வந்து அவரை தூக்கி இப்போ மினிஸ்டராக சொல்கிறியா? இல்லை என்னாச்சும் ஒரு போஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா சரி ஓகே தான். அந்த மாதிரி கொடுத்தா கூட வேலை நடக்கும். ஏன் சொல்கிறேன்னா ஷான் அந்த ஷான் நீ சொல்கிற முக்கிய ஏன் சொல்கிறேன்னா I think he was with the government so long. And he knows அவருக்கு வந்து இந்த பிரச்சனைங்க என்னன்னு சொல்லி தெரியும். நீங்க சொல்ற மாதிரி நம்மளோட ஐஏசியோட செக்ரட்டரியா பவர் கொடுத்தா வேலை செய்வாங்க. பவர் கொடுத்தா செய்யும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன்ல. ஏன்னா நான் பார்த்தேன் அது செனட்டர் ஆகி அனுப்பி விட்டுருக்காரு. நான் பார்த்துருக்கேன். முன்னிலேருந்து பிரைம் மினிஸ்டர் டைம்லேருந்து வந்து நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஐஏசியோட செக்ரட்டரியா இருப்பார். அவருக்கு தெரியும் அந்த ஃபைல்லாம் பார்த்துருப்பாரு இவ்வளோ பிரச்சனை எல்லாம் எங்கெங்க பிரச்சனை இருக்கு என்னென்ன இது பண்ணும் அவருக்கு தெரியும். இவங்களால தான் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட புலம்புவாரு. ஸோ அவரு அந்த சண்முகம் சொன்னீங்கன்னா அவருக்கு முடிஞ்சிருச்சு கொடுக்க மாட்டாங்க. இல்லை ஆனால் ஷானா நம்மளை போயிட்டு லாபி பண்ண கிடையாது. இல்லை லாபி ஐ மீன் என்னோட பர்சனல்லா நான் பேசியே வந்து கடைசியாக எலெக்ஷனுக்கு முன்னால் பேசினது தான். வேணா அவனுக்கு வேணா போலீஸ் போயிட்டு வேணா நம்மளோட ஃபோன் எல்லாம் ட்ராக் பண்ணிக்கிட்டோம். பட் இஷ்யூ பார்த்தேன்னா சதீஷ் அந்த மாதிரி லீடர்ஷிப்பில் பார்த்தேன்னா சதீஷ் கேகேபியில் வந்து ஒருத்தரை பார்த்தேன். கேகேபி எலெக்ஷன் டைமில் பிகேஆருக்கு வந்து பயங்கரமான ஒரு டீமோட அங்கே தான் இருந்தாங்க. அங்கே தான் கேகேபியிலே தான் பிகேஆருக்கு ஒரு நம்ம டாக்டர் என்னது அவரு சத்யபிரகாஷ் அவர் வந்து அங்கே நின்றுருக்காரு. சத்யபிரகாஷ் அவரோட எம்பிக்கு நின்னாரு. பட் அவரும் ரொம்ப த்ரோவால் கோகுல தருமா கெட் சைசபிள் நம்பர் தான். பட் அவர் ஒரு டாக்டர் நினைக்கிறேன் கிளினிக் என்னமோ பிஸ்னஸ் செய்யறாருன்னு நினைக்கிறேன். கிளினிக் இருக்கு பக்கம் நிறையா. நான் பார்த்ததுலலாம் சும்மா ஹைலைட்டாக பார்த்ததுல வந்து இஸ் அ வெரி லாயலிஸ்ட் பார்ட்டி மேன். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல அந்த மாதிரி யாரும் வேலை செஞ்சு பார்க்கல. காசு அவங்களோட சொந்த கட்சி டிஏபி இடம். அவர் வந்து ஃபுல்லாக அவரோட எஃபர்ட் பார்த்தேன் நான். பட் அவர் படித்த மனுஷன் நினைக்கிறேன். டாக்டர்லாம் படித்த மனுஷன். டாக்டர் மெடிக்கல் தான். ஆமாம் மெடிக்கல் டாக்டரு. சமுதாயம்ன்ட்டு அங்கங்கே போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டாங்க. பார்க்குற இடத்துலாம் இருக்காது. என்ன சொன்னால் இஷ்யூ இருக்காரு. இப்போ இடையில கூட இவங்களுக்கு இன்னொரு குரூப்புக்கும் வந்து 1500 ஓட்டில் தான் தூத்துருக்காரு அவர் ஊர்ல. Why not? தீமோகன்லா? ஆமா தீமோகன் வந்து நிக்கலனா அவர் தலிச்சிருப்பாரு. தீமோகன் நிக்கலனா ஜெயிச்சிருப்பாரு. ரைட் தான். ஒன்னு இவர் நிக்கல அவர் தலிச்சிருப்பாரு. அவர் நிக்கல இவர் தலிச்சிருப்பாரு. தீமோகன் வந்து 27 ஓட்ஸ் தான். 27,000 ஓட்டு தான். பட் இந்தியன்ஸ் கொடுத்துருப்பாங்க மோகனுக்கு. ஏன்னா அவரு தீமோகன்னா அவருக்கு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லைனா வந்து ஒரு 1500 ஓட்டில் அடிச்சுட்டு போயிருப்பார்ல அவரு எம்பியில் அவரு. then he can be this one also minister. பட் இது என்னன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் நம்ம ஏன்னா டாக்டர் சத்யபிரகாஷ் நான் பார்த்ததில் நம்மளுக்கு அரசியல் வேறுபாடு நிறைய இருக்குது. அட்லீஸ்ட் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது. மக்கள்கிட்ட எப்படி பேசணும் தன்னடக்கம்ன்றது வந்து ரொம்ப இருக்குது. ஹம்பிள் மேன். ஓகே அதான் நம்ம அவருக்கு பேசணும்னு நினச்சிருப்பாங்க. சரி அவரை விட்டுதல் வேணாம். இந்த சமுதாயத்தை வந்து மறுபடியும் வந்து குழி தோண்டி தள்ளி விடுறதுக்கான வேலை இல்லை. பிரைம் மினிஸ்டர் கூட ரப்பாட்டா இருக்காரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரப்பாட்டா இருப்பாருன்ட்டு. கூட பிரைம் மினிஸ்டர் கேக்லாம் வெட்டுவாரு. அம்பேத்கர் மாநாடு மட்டும் இது பண்ணுவாரு. இந்த பொண்ணு நாளைக்கு ஊட்டி விட்டாரா அந்த லெவல்ல ரப்பாட்டு சொல்றாங்க. மாலை போடுற பிரைம் மினிஸ்டர் யாருக்கு அப்ப கேக் ஊட்ட முடியும்? அதை தவிர இந்த சமுதாயத்துக்கு வந்து வேற சாபக்கேடு தேவையில்லை. நம்மளே வந்து மறந்துடுவோம் நம்ம சமுதாயத்துக்கு என்ன நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். சரி அப்போ அவரு வேற அவங்களோட கட்சியிலே வந்து எம்பி செனட்டர் ஆக்கி எம்பி ஆக்குறதுக்கு நீங்கள் கேட்குறீங்களா? அவங்க கட்சியிலே கேட்டிங்கன்னா சிவராசா இருக்காரு. சிவராசா ஃபார்மர் எம்பி. அவருக்கு சீக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் யூ திங்க் பர்சனலி நம்ம பழகியிருக்கோம், அவர்கிட்ட பேசியிருக்கோம். அஃப்கோர்ஸ் அவருக்கு சீக்கெலாம் ஒன்றும் காரணம் இல்லை. அவர் ப்ரோ அஸ்மின் குரூப்பில் இருந்தனால தான் தூக்குனாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் சிவராசா இஸ் ஃபிட். சிவராசா இஸ் ஃபிட். ஏன் சொல்கிறேன்னா பிரைம் மினிஸ்டர் அன்வர் வந்து அவர் ஒதுக்கி வைக்கல நினைக்கிறேன். அவர் அங்காட்ஸ் பண்ணும்போது அவர் அந்த பேலஸில் இருக்கார். ஹாலில் இருக்கார். சிவராசா இருந்தார். why not சிவராசா can be considered? நான் பார்த்தேன். மேபி செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தேன். அதான் யோசித்தேன் இவங்க அங்கே இருக்காருன்ட்டு. த மீன்ஸ் அந்த நல்ல ஒரு உறவு இருக்குது சதீஷ். ஸோ அவர் இன்னும் பார்ட்டி மேன் தான். அஸ்மின் போனப்போ கூட அவர் போகல, அவர் கூடயே தான் இருந்தார். சிவராசா ஓகே. வேறு யார் இருக்கா? அட்லீஸ்ட் நம்ம சொல்கிறது யார் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முகத்தை பார்க்குறோன்னா மக்களுக்கு சேவை செஞ்ச முகத்தை பார்க்குறோம். பட் எல்லாம் நம்ம தெரியாத ஆள் இருக்கும். பின்னால் திசபாலே தக்பேர் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. பட் வந்து இந்த பொசிஷன் சபாலே தாபேர்னா எப்படி அன்வார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கோயிலில் போயிட்டு பூஜை நடத்துறாங்க. அந்த அவன் கிடக்கிறான்.
பூஜை போட்டவங்க அது சொல்லலாம். எப்படி சொல்கிறேன்னா, மக்களுக்கு பின்னாலே இந்த வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அந்த அக்கறை சமுதாய அக்கறை பின்னால் வேலை முன்னுக்கு வராத இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த பாலிட்டிக் வேணாம், உள்ள புந்த பேரை கெடுத்துருவாங்க, நம்மளாம் தாங்கிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். வேணான்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டோமா யாருமே இருக்க மாட்டாங்க குரல் கொடுக்கன்ட்டு. ஸோ முன்னுக்கு வந்து அந்த மாதிரி அசிங்கப்படுத்திடுவாங்க, நம்ம குடும்பத்தெல்லாம் பேசுவாங்க சொல்லிட்டு பின்னால் இருந்து வேலை செய்வாங்களா இருப்பாங்க. பட் அவங்க வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து அவங்க அந்த மாதிரி ஆளுக்கு வந்து ரொம்ப இது கொடுக்க மாட்டேன். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த எதிர்க்கிறதுக்கே தைரியம் இல்லைனா எப்படி நீ வந்து அது ஒன்று. இன்னொன்று வந்து இன்னொரு என்ன விஷயம் பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரை கற்றுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு கவுன்சிலராச்சும் இருந்திருக்கணும், மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஏன்னா அதான் அந்த தேர்ட் கவர்மெண்ட் பாரு, அந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுதோ அதுதான் வந்து டபுளாக வந்து ஸ்டேட்டு ஒரு 1000 மடங்கு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் பாரு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த 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 இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கவர்மெண்ட், இது நவுத்தலாம், இந்த லா படிக்கலாம், இந்த லா வந்து இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ப்ரொஃபஸர்ஸ் நிறையா இருக்காங்க சதீஷ், ப்ரொஃபஸர்ஸ் வெளியே வந்து நிறையா இருக்காங்க, willing to serve to the nation. பட் அவங்க வந்துட்டாங்க என்ன ஒன்று, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதோட வந்து ரொம்ப அக்கமெண்டேஷனாக இருப்பாங்க. கீழே கிரவுண்டில் போயிருக்க மாட்டாங்க, நிறையா கிரவுண்டில் போயிட்டு வேலை பார்த்து செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட்லேயும் இருக்கணும், நல்லா படுப்பும் இருக்கணும், செல்வாக்கும் இருக்கணும் சமுதாயத்தில். தென் ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸுங்க இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த சமுதாயத்தை வந்து அட்லீஸ்ட் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ரெண்டாவது இந்த மக்கள் நம்பிக்கை வரும். அப்படி இல்லை, இந்த குதிரை குதிரை சட்டிலே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களே ரீசைக்கிள் பண்ணி இந்த எம்பிங்கெலாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு வேலைக்கு ஆகாது. ஓகே, அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நியூஸ் வந்திருக்கு. அன்வார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு, நான் இது பற்றிக்கும் அது கேபினட் ரிஷாஃபில் பற்றி நான் எதுவும் கேள்விப்படலை இது வரைக்கும் அப்படின்னு. அது ஸ்பீட் நார்மல் இதெல்லாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, who will help, I have just been told about this, how did I not hear about it yet, who will help to reshuffle, seriously I have not heard. அது முதல்ல வந்துருச்சு நியூஸ். ஸ்டாண்டர்டான பதில் தானே இது, எப்படின்னு ஸ்டாண்டர்டான பதில். ஸோ நான் நினைக்கிறேன் கேபினட் ரிஷஃபல் வந்துச்சுன்னா இது வந்து நம்மளோட பெர்செப்ஷன், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து 3 டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம். யாராக இருக்கும் ட்ராப் பண்ணுறது, அடுத்தது வந்து இந்தியன் மினிஸ்டர் ஃபார் ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி ஃபார் இந்தியன் அஃபேர்ஸ், 3வது வந்து who is the Indian leader can be a minister அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 இதாக பேசியிருக்கோம் டேவி. ஸோ நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து த டோட்டல் இஷ்யூ. இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தெரிஞ்சது. ஏதாவது வந்து இன்றைக்கி நமக்கு வந்த தகவல் படி கேபினட் ரிஷாஃபல் இருக்குன்ட்டு. ஸோ ரிஷாஃபல் இருக்கா இல்லையா, ஒரு இந்தியன் மினிஸ்டர் கிடைப்பாங்களா கிடைக்கலையா அப்படின்னு நமக்கு போக தெரியும். திருப்பி சார் மினிஸ்டர் ஆக்குறான்றாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போமே. ஸோ இந்த மீன் டைம் டேவிட், நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த செய்திகளை வந்து நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அரசியல் அறிவு மிக மிக முக்கியமான அறிவு. டேவிட், அடுத்த டாபிக் போகலாம். சரி சதீஷ், அடுத்த டாபிக் வந்து இது கொஞ்சம் முக்கியமான டாபிக் சதீஷ். இன்றைக்கி வந்து பலஸ்தீன நடக்குது, அது வந்து எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறோம், நியாயம் இல்லைன்னு சொல்கிறோம். அதே வந்து பங்களாதேஷில் நடக்குது பாருங்க. இன்றைக்கி வந்து ஹிந்துங்களை வந்து பங்களாதேஷ் ஹிந்துக்கள் எஸ்பெஷலி பெங்காலிஸ் அவங்கள வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து அந்த இது நடக்குது, அந்த ரைட் நடக்குது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் அடிக்கிறது, சாவடிக்கிறது, எரிக்கிறது, கோயிலை உடைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு இங்கன்னா பங்களாதேஷில். ஸோ பங்களாதேஷ் வந்து இது மட்டும் வந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்க்க போனால் நீ ஜஸ்டிஸ் பற்றி பேசணும்னா இது நீ சொல்லியிருக்கணும் பாரு. அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கும் வந்து மெத்த காஸ்ட் நடக்கும் போது, பலஸ்தீனோ மற்ற இடத்துல நடக்கும்போது எல்லாமே ஒற்றுமையாக இருப்போம், ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து இதே உடஞ்சி போயிருக்கும். ஏன்னா ரொம்ப பேருக்கு பலஸ்தீன் வந்து என்ன நடக்குதே தெரியாது. பலஸ்தீன் ஏன் பிடிக்கலன்னா இஸ்லாம் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எண்ணமும் மதமும் பிரிஞ்சு போய் கிடக்கணும். இதுதான் ஒற்றுமையாக்குற நேரம். இதில் வந்து பங்களாதேஷில் நடக்கிறது வந்து கண்டனம் தெரிய வைக்கணும். பிரைம் மினிஸ்டர் தெரிய வச்சா நல்லா இருக்கும்ன்றாங்க எல்லாம். அது வந்து விக்னேஸ்வரனும் கேட்டுட்டாரு, தன்ஸ்ரீ விக்னேஸ்வரனும் கேட்டுட்டாரு, சோஷியல் மீடியாலையும் ஓடுது, நியூஸும் வந்துருச்சு. ஆனால் பட் நம்ம பிரைம் மினிஸ்டர் இது மட்டும் வாயை திறக்காது. ஒரு பெரிய கவலையான ஒரு இதாக இருக்குது சரி. அந்த அங்கே நடக்கிறது. அப்புறம் இந்த பிரைம் மினிஸ்டர் செய்யாத, ஏன் வந்து பிரைம் மினிஸ்டர் இது மட்டும் வெயிட் பண்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட் விளையாடுறது? ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு வந்து சே இருக்கு. ஏன் நம்மளுக்கு வந்து சே இருக்குன்னா, இங்க மலேசியாவில் வந்து இருக்கிற பங்களாதேஷை பார்த்தோன்னா எக்கச்சக்கம் மில்லியன் கணக்கில் இருக்காங்க.
நாளைக்கு வந்து அங்கே நடக்கும் போது இங்கே நீங்கள் இதுக்கு ஒரு 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 கண்டனம் தெரிய வைக்கணும்னா இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது சதீஷ். இங்கே ரிவர்ஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சதீஷ். அதான் சொல்கிறேன். ஓகே டேவிட், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு தெரியும். பங்களாதேஷில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு கலவரம் நடந்து நம்ம ஏற்கனவே பங்களாதேஷ் பற்றி டைவர்ட் பண்ணி போகிறாங்க. அது அப்படியே வந்துட்டு இப்போ வந்து ஆட்சியை கவிழ்த்து ஷேக் ஹசீனா வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க, இந்தியாவில் இருக்காங்கன்றாங்க. ஸோ தெரியல அவங்க இந்தியாவில் இருக்காங்களா இல்லை வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாங்களான்ட்டு. அங்கேருந்து வந்து அவங்க போன பிறகு அங்கே இந்தியாவில் பங்களாதேஷில் இருந்த பெங்காலி இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள், பெங்காலி இந்துக்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. இதுக்கு காரணம் வந்து இது வந்து இந்தியாவை குறிவைச்சதா, இதெல்லாம் இந்தியர்கள், நீங்களாம் வந்து பெங்காலி தானே, வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்தியா பிரிவினை நடந்தப்ப நடந்துச்சு 1947. ஸோ இங்கே உள்ளவங்க அங்கே உள்ளவங்க இங்கன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான்ற பங்களாதேஷ்குள்ள ஒரு பெரிய கான்க்ளேவ் உள்ள வந்து டேவிட், ஒரு பெரிய இடம், இங்கே ஒரு கிராமம், அங்கே ஒரு கிராமம், அங்கே ஒரு கிராமம்னு சொல்லிட்டு ஏகரமான பகுதிகள் வந்து இன்னும் வந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு. அண்மையில் தான் வந்து அதை போன 2-3 வருஷத்துக்கு முன்னால் சைன் பண்ணி தான் மாற்றிக்கிட்டாங்க பார்டர் எல்லாத்தையும். இங்கே அதே மாதிரி பங்களாதேஷுக்கு சொந்தமான பகுதிகள் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சு 2 கிராமங்கள். அதில் வந்து முஸ்லீம் கிராமங்கள்லாம் இருந்தாங்க பாருங்களேன், அதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ தான் அண்மையில் வந்து மாற்றிக்கிட்டு முழுக்க அது அவங்க சௌவரீனாக ஆகி போணுச்சு. இப்போ இந்த தாக்குதல்கள் என்பது வந்து குறிப்பாக வந்து சிறுபான்மை சமுதாயத்தினரை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வருது. அதில் வந்து மிக முக்கியமானது வந்து இந்த பங்களாதேஷில் இருக்கிற இஸ்கான் ஆலயம் இருக்குங்களே, அதை தாக்குனது தான் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை உலக அளவில் வந்து ஏற்படுத்தியிருக்கின்றது. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து யாரும் இதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, முக்கியமான தலைவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க இவர் பேசினாருன்ட்டு, யார் நம்ம விக்ரேஸ்வரன் பேசல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்லி. பிரைம் மினிஸ்டர் இவர் என்ன செஞ்சாரா, இவரும் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர், எங்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் வந்து வெள்ளிக்கிழமையே வந்து பிரசிடென்ட் ஆஃப் பங்களாதேஷ்க்கு வந்து லெட்டர் அனுப்பிட்டார். நான் நினைக்கிறேன் மலேசியாவில் ஒரே ஒரு தலைவர், இந்திய கட்சிகளுடைய தலைவர் பிரைம் மினிஸ்டர் பங்களாதேஷோட பிரசிடென்ட்டுக்கு வந்து லெட்டர் எழுதுனது வந்து ப்ராஃப் மட்டும் தான் எழுதியிருக்காரு. இது வந்து சரியில்லை, மைனாரிட்டியை வந்து நீங்கள் பாதுகாக்கணும், அவங்களுடைய பாதுகாப்புக்கு வந்து பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. பங்களாதேஷ் இது மூலியமாகவும் எங்கே நம்ம எம்பசி மூலியமாகவும் தூதரகம் மூலியமாகவும் போயிருக்கு. எதிர்வரும் 15ஆம் தேதி வந்து மேபி இந்த ரெக்கார்டிங் வந்து முடிஞ்சு மறுநாள்னு நினைக்கிறேன், மறுநாளா இல்லை ரெக்கார்டிங் அன்றைக்கி தான், மறுநாள் வந்து நம்முடைய ஒரு சில நண்பர்கள் இந்த என்ஜிஓஸ்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க. ஒரு மகஜர், அதாவது வந்து மெமரண்டம் வந்து சென்ட் பண்ண போகிறாங்க பங்களாதேஷ் எம்பசிக்கு. இதுக்கு காரணம் வந்து என்ன சொன்னாலும் இதுக்கு பின்னால் ஜியோ பாலிட்டிக் ஒரு காரணமாக இருக்கலான்றாங்க. இதை பண்ணுறதுக்கு பின்னால் வந்து ஐஎஸ்ஐ இருக்குன்றாங்க பாகிஸ்தான். ஏன்னா இந்தியா வந்து ஒரு வல்லரசாக வந்துட்டாங்க, எக்கனாமிக்கலி தி ஜாயன், 5வது உலகத்தில் 5வது மிகப்பெரிய எக்கனாமி. இன்னும் கொஞ்சம் போகிற போக்கில் வந்து ஜெர்மனியை முன்னுக்கு தள்ளிட்டு முன்னுக்கு வந்து எப்படி இருந்தாலும் 1வது வந்து சைனா, 2வது இந்தியா அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும், 3வது யூஎஸ் வந்துடும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியாவை சுற்றி அவங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸாக வந்து நிறைய எதிர்ப்புகள் தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்க போது சைனா வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து என்டோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைனா கீழே வந்து தெற்குக்கு மேலே வந்து சைனா வந்து கீழே இலங்கைக்கு பேஸ் இங்கே வைக்கிறான். மேலே நார்த் போனீங்கன்னாலும் சைனா தான், திபேட்டில் வந்து சைனா இருக்கான், இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் இருக்கான், இந்த சைட்டு ஈஸ்ட் மட்டும்தான் வந்து என்ன சொல்லுவாங்க பங்களாதேஷ் இருந்துச்சு, ஒரு நட்பு நாடுன்னு சொல்லலாம் இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா தான் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷாக. இன்றைக்கி பங்களாதேஷ் வளர்கிறதுக்கு காரணம் வந்து இந்திரா காந்தி அனுப்பின படைகள் தான். ஸோ அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அந்த பங்களாதேஷ் 1971 நடந்த அந்த கருவம் வந்து இன்னும் அப்படியே வச்சுருந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. ஐஎஸ்ஐயுடைய ஆப்ரேட்டிவ் தான் வந்து பங்களாதேஷில் இந்த ஆட்சி கவிழ்ப்பு. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டாவில் தான் அது ஆரம்பிச்சிச்சு. கோட்டாவில் ஆரம்பித்து ஷேக் ஹசீனா விரட்டி இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் யார் நாங்கள் சொல்கிறால தான் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக நியமிக்கணும் வந்து வந்துருச்சு. பட் ஆனால் பிரசிடென்ட் வந்து முகமது யூனுஸ்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் வின்னரை வந்து சீஃப் அட்வைசராக அறிவிச்சிருக்காரு. இந்த கவர்மெண்டோட சீஃப் அட்வைசர் அவர் தான், கன்சிடர் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடுத்தது வந்து எலெக்ஷன் நடத்திட்டு நீங்கள் வந்து நேராக போகணுன்ட்டு. இந்த ஷேக் ஹசீனா வந்து எப்பயுமே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு எதிர்ப்பானவங்க தான்.
ஏன்னா அவங்க அப்பா முஜிபுர் ரஹ்மான், அவங்க குடும்பத்தில் வந்து ஷேக் ஹசீனா குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க 2 பேர் தவிர. ஷேக் ஹசீனாவையும் அவங்க தங்கச்சியும் தவிர. அவங்க வெளிநாட்டில் இருந்தனால தப்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து நாட் ஸோ ஃப்ரெண்ட்லி வித் பாகிஸ்தான், பட் ஃப்ரெண்ட்லி வித் இந்தியா. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்துக்கள் மீது நடக்கப்படும் தாக்குதலும் வந்து அந்த அடிப்படையில் பாகிஸ்தான் தான் பின்னால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சதீஷ், இப்போ இந்த 15ஆம் தேதி தானே, 15ஆம் தேதி பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படி யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்குவீங்க எதிர்பார்க்குறோம். பங்களாதேஷ் எம்பசி பில்லுக்கு டைம்லாம் இருக்குது. டைம் வந்து காலையிலே தான் போட்டுருவாங்க, 9 o'clock. இதில் வந்து இன்னொன்று வந்து நம்ம முகமது யூனுஸ் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ இடைக்கால இதாக இது பண்ணியிருக்காங்களே, அவர் வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு. உடனடியாக வந்து இந்த சிறுபான்மை மக்கள் மீது, குறிப்பாக இந்துக்கள் மீது நடத்தப்படுற தாக்குதல் நிப்பாட்டுங்க. அப்படி வந்து இது தொடர்ந்துச்சுன்னா நான் ரிசைன் பண்ணிடுறேன், என்னால் இது பண்ண முடியாது, அதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்துக்கள் மட்டும், இந்துக்கள் மைனாரிட்டிஸ்லாம் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸு, இது வரைக்கும் 205 இன்சிடென்ட் ஆஃப் அட்டாக்ஸ் அக்ராஸ் 52 டிஸ்ட்ரிக்ட். ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் விழுந்ததுலேருந்து இன்னைக்கு தேதி என்ன, 7 இந்த ஒரு வாரத்தில் 205 இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ செவரல் இந்து டெம்பிள்ஸ் வெண்டலைஸ். 2 லீடர்ஸ் வந்து அந்த ஹசீனாவுடைய கட்சியை சேர்ந்த அவாமி லீக்கை சேர்ந்த 2 இந்து தலைவர்களை வந்து கொண்டிருக்காங்க. அண்ட் thousands வந்து இப்போ வந்து இதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியருடைய ரெஸ்டாரண்ட்லேருந்து அங்கே இருக்கிற மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை நிறுத்தணும்னு நாம் நம்புகிறோம். நம்முடைய அஃப்கோர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு வந்து மதம்ன்ற அடிப்படையில் அவங்க சேர்ந்துடுறாங்க. அடிப்படை எதனாச்சும் ஒன்று பாலஸ்தீன் வந்து அந்த அடிப்படையில் தான் பார்க்குறாங்க. நம்ம 2009 நமக்கு வந்து இன அழிப்பு நடந்தப்போ இலங்கையில் நம்மளாம் இன அடிப்படையில் இருக்கணும். ஸோ மத அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு வந்து சாலிடாரிட்டி இருக்கணும்னு நினச்சி நம்ம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நம்ம வந்து நான் தமிழ், நான் இங்கே இந்துக்காக நிற்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. நானும் ஒரு இந்து. ஏன்னா இன்னைக்கு அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மதத்தை எங்கே அடித்தாலும் அவன் நிற்கிறான், எங்கே அடித்தாலும் நிற்கிறான். நம்ம ஏன் நிற்கக்கூடாது? அந்த மாதிரி தாராளமாக நிற்கலாம். போய் ஆதரவு தெரிவிங்கன்னு நான் சொல்கிறேன். சதீஷ், தான் அங்கே உள்ளவங்களுக்கு ப்ரே பண்ணிப்போம், யாருக்கும் ஆகக்கூடாதுன்ட்டு நல்லபடியாக இந்த பிரச்சனை செட்டில் பண்ணணும். இல்லைன்னா இது வந்து பெரிய லெவலில் எஸ்கலேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஜனத்தொகை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். வேறு மைனாரிட்டி அது கொஞ்ச நேரத்தில் நசுக்கி தள்ளிடுவாங்க. அவ்வளோ அளவுக்கு வந்து பங்களாதேஷில் வந்து ஒரு மதத்தை சேர்ந்த குரூப் வந்து பெருசு. அது 99% நினைக்கிறேன். 99% நினைக்கிறேன் முஸ்லீம்ஸ். அங்கே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூனுஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆரம்பித்த போராட்டம் தான், இதை வந்து ஒரு சமூக விரோதிகள் வந்து இப்போ மக்களுக்கு எதிராக திருப்புறாங்க, சிறுபான்மை மக்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் உங்களுடைய பொறுப்பு, அவங்களை தற்காக்க வேண்டியது. இந்த குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட இந்துக்கள் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டியது, இந்த தாக்குதல்கள்லேருந்து அவங்க காப்பாற்ற வேண்டியது மாணவர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட ஒரு நல்ல ஒரு இதாக கேட்டிருக்காரு யூனுஸ். அதனால தான் அவர் நோபல் பீஸ் லாரியட் பாருங்களேன். Are they not the people of this country? You have been able to save the country. Can you save some families? You must say, no one can harm them. They are my brothers who fought together and we will stay together. நல்ல ஒரு என்ன சொல்றாருன்னா, ஏன் அவங்க இந்த நாட்டுடைய மக்கள் இல்லையா? இந்த நாட்டையே காப்பாற்றிட்டீங்க நீங்கள். ஷேக் ஹசீனா வந்து மாணவர்களுக்கு சொல்றாரு, நாட்டை நீங்கள் இந்த அளவுக்கு காப்பாற்றணும்னா நீங்கள் பண்ணது தான். இது வந்து ஒரு சில ஃபேமிலிகளை உங்களால் காப்பாற்ற முடியாதா? And you must say no one can harm them, they are my brothers அப்படின்றது. ஸோ இது வந்து பங்களாதேஷில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இதோடைய இவர் பேசுனதோடைய அந்த இது இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் பார்ப்போமே என்ன நடக்குதுன்ட்டு, இன்னும் 2 வாரத்துக்கு தெரியும். அந்த ஸ்டூடெண்ட் மனசு வச்சா பண்ணிடலாம். இந்தியா தலையிட நினைக்கிறீங்க? இந்தியா வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அன்னெசரியான டென்ஷன் இந்த டைமில். ஏன்னா அவங்க லெஃப்ட்டும் ரைட்டும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அது ஒரு இஷ்யூ போகுது. ஆமாம், லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்குது தெரியுமா? லெஃப்ட் ரைட்டு மேலேயும் பெருந்தலைவலி. அப்புறம் அது பெருந்தலைவலி. ஸோ அது வந்து நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து SIA-வா சவுதர்ன் ஏஷியன் SIA சவுதர்ன் அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க, இது சொல்றீங்களா? அந்த கண்ட்ரி எல்லாம் வந்து ஒரு சவுத் ஏஷியன் ரீஜனல் கண்ட்ரீஸ்லாம். ஆமா, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கண்ட்ரீஸ்லாம் இவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாம் இருப்பாங்க அதில். ஸோ அது வந்து இமிடியேட்லியாக ஒரு கூட்டம் போட்டு அது நினைக்கிறேன்
இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்டில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் தான். இந்தியா வந்து இப்போ அக்ரெசிவாக போகணும்னு அவசியம் இல்லை, கண்டனம் தெரிய வச்சா போதும். அவங்க வந்து நார்மலான கண்டனம் தெரிய வச்சா போதும். ஏன்னா இவங்க போய்ட்டு ஆர்மி கொண்டு போகிற அளவுக்கு அந்த 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 ஸ்டேஜுக்கு வரல. இந்தியா அப்படி போய்ட்டு அங்கே செஞ்சிச்சுன்னா இதே இந்தியா கேள்வி தான் கேட்கணும். இங்கே வந்து 300,000 பேர் தமிழர்கள் சாவடிக்கும் போது வாயை போத்திட்டு இந்த இந்தியா ஏன் பெரும்பான்மை இந்துக்கள் தானே? ஆமாம், அங்கே தான் இந்துக்கள் பங்காளின்ற இது கேள்வி தான், கேள்வி வரும். பட் இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து தெரியல எப்படி பார்ப்பாருன்ட்டு. இல்லை பட் நான் நியாயமான கேள்வி தானே. 2009 நீங்கள் விட்டுட்டீங்க, அது இத்தனைக்கும் ஆர்ம்ஸ்லாம் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்ம்ஸ்லாம் கொடுத்துல போனீங்க ரைட்டா இல்லையா? ஆமாம் உண்மைதான். அழிக்கும் போது அதெல்லாம் இப்போ இந்தியா பற்றி இதில் தலையிடணும். வெயிட் அண்ட் see. பட் இருந்தாலும் பங்களாதேஷ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பங்களாதேஷ் வந்து இமிடியட்லி அவங்களே நிப்பாட்டுறதுக்கு வழியை தேடணும். ஆனால் ஒரு வரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் நாட் கம்யூனல் பட் அன்னாடுலு அஞ்சான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய ஒரு நியூஸு. பொலிட்டிக்கல் நாட் கம்யூனல், மிஸ்இன்ஃபர்மேஷன் ரன்ஸ் ரைஃப். அவங்க பங்களாதேஷ் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்துக்கள் தான் தாக்கப்பட்டாங்க, அவங்க இந்துக்கள், ஆனால் அவங்க எல்லாம் வந்து அசீனா கட்சியை சேர்ந்தனால தான் தாக்கப்பட்டிருக்காங்களே தவிர அவங்க இந்துக்கள்னால தாக்கப்படல அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் கோயிலை போய்ட்டு உடைக்கிற இஸ்கான் உள்ளுக்கு இருக்கிற இஸ்கான் வந்து கிருஷ்ணரா, ஹரேராம் ஆதி கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணர் என்ன ஷேக் ஹசீனா கட்சி நம்பரா? என்ன பேசுகிறாங்க அது? ஸோ ஐ திங்க் இது வந்து இதெல்லாம் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பாப்போம் அடிவி. சரி சதீஷ், அதே இதில் சதீஷ் இப்போ இதே ராயட் தான் வந்து பிரிட்டன் யூகேல நடந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி பிரிட்டனில் நடக்குது. ஃபியூ எஸ்கலேட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஃபீட்பேக் வந்துச்சு. மீடியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியா வந்து டேக் அ சைடில், மீடியா வந்து டோட்டலாக வந்து உண்மையான நிலவரத்தை வந்து காமிக்கல, உலகத்துக்கு காமிக்கலான்ட்டு. பட் இது யார் சொல்கிறேன்னா, அங்கே உள்ள இந்தியன்ஸு, மலேசியன்ஸ் இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறவங்க, மலேசியன் தமிழர்ஸ் அங்கே இருக்கிறவங்க. ஆமாம், நீங்கள் பேசுனீங்களா? நேற்று கூட பேசுனாங்க. ஆமாம், நேற்று கூட பேசுனாங்க. அப்புறம் அவங்க வந்து ஈவன் என்கிட்ட கால் பண்ணி கூட பேசுனாங்க நிறைய பேர். ஆஃப்டர் நம்மளோட இதை பார்த்துட்டு, நம்மளோட செமாக்கோ அதுக்கு முன்னே உள்ள செக்ஷனை பார்த்துட்டு, இல்லை நீங்கள் நினைக்கிறமே அப்படி இல்லை, அங்கே வந்து முஸ்லீம்ஸ் யாரும் தாக்கலை, லோக்கல் முஸ்லீம்ஸை யாரும் தாக்கலை, அங்கே இருக்கிறவங்க யாரும் தாக்கலை. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தே ஆர் சிஸ்டமேட்டிக்லி ஒரு 30 வருஷமாக வந்து சிஸ்டமேட்டிக்லியாக வந்து ஈரான், லைக் சீரியா எல்லாம் அந்த மாதிரி நாடு, ஈரான் சீரியா அந்த இப்போ கான்ஃப்ளிக் இருக்கிற நாடு, லெபனான், இந்த உள்ள நாடெலாம் வந்து ஸ்லோலி ஆளை உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்து தி க்ரோவிங் இந்த மிடில் ஈஸ்டில் உள்ள பெசிஃபிக்காக வந்து அவங்க யாரும் தெரியாது, பேக்ரவுண்ட் தெரியாதவங்க கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து அது ஒரு முஸ்லீம்ஸ் குரூப் வந்து, ஆக்சுவலி எல்லா முஸ்லீமில் அந்த ஒரு குரூப் வந்து இவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குன்ட்டு. ஸோ பிள்ளைங்களை சாவடிச்சிட்டு இருக்காங்க, இப்போ ஏதோ சின்ன பிள்ளைங்க ஏதோ குத்திக்கு சாவடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு, இவனுங்க ஏன் ரொம்ப வரானுங்க. ஒயிட்ஸ் வந்து தே ஆர் நாட் அகெயின்ஸ்ட் இமிகிரன்ஸ். தட் மீன்ஸ் எல்லா இமிகிரன்ஸ் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இவங்களை அவங்களுக்கு தெரியும் அது யாருன்ட்டு. தட் மீன்ஸ் இந்த ப்ரோட்டஸ்ட் இந்த ராயட்டில் வந்து ஈவன் இந்தியன்ஸ் தே ஆர் சம் முஸ்லீம்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா அவங்க வர வேணாம்னு சொல்லி. ஸோ டோட்டலே வந்து இந்த இஷ்யூ வந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கும் அந்த மாதிரி இல்லை, இது டோட்டலாக வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வர வேணாம். ஏன்னா அங்கே வந்துட்டு அவங்க வந்து என்ன தாட் பண்ணுறாங்க அங்கே வந்துன்னா இதை அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து தாட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீமிசம்லாம் தாட் பண்ணுறாங்க. அதால் தான் எங்களுக்கும் வேணாம் இவங்கன்ட்டு. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த மலேசியன்ஸு இந்தியன்ஸு, அதால் தான் நீ பார்த்தா மலேசியா கூட அவங்க கட்சி கொடுக்கலாம். பட் கவர்மெண்ட் ஏன் வந்து மலேசியா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த அமரான் கொடுக்கணும், உனக்கு வந்து கிரவுண்டில் என்ன நடக்குது தெரியாமல் ஏன் வந்து சீக்கிரமாக வந்து நீ கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணணும், அங்கே உள்ளவங்களாம் வந்து யாரும் போகாதீங்க பிரிட்டனுக்கும், இல்லை அங்கே உள்ளவங்களாம் பார்த்துருங்கன்ட்டு. ஏன்னா மீடியா கேட்டுட்டு தான் சொல்கிறாங்க. பட் இன்டர்னலி அங்கே உள்ள மேங்காவங்க சொல்கிறாங்களா, இல்லை அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, அங்கே போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே பிரச்சனையே யாருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் கண்ட்ரிலேருந்து வர்றவங்க தான். ஸோ அது அதுவும் வந்து இவனுங்க வந்தோன்னுன்றாங்க. இவ்வளோ நாளாக வந்து அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, ஆனால் சிஸ்டமேட்டிக்காக குழு கொண்டு வந்துருந்தாங்க. இவங்க வந்தோடனே இன்னும் இது பரவலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேபர் பார்ட்டி வந்தாங்க, லேபர் பார்ட்டி வந்து கொண்டேம் பண்ணுறாங்களா, அது நான் சொல்லிட்டேன் அது பாலிடிக்ஸ். ஏன்னா அவங்க ஆட்சி எடுத்து 30 நாள் தான் பண்ணிக்கிது. 30 நாளில் இவங்க என்ன அந்த பாலிசியை அவங்க மாற்றிட்டாங்க, உள்ளே கொண்டு வந்துருக்க முடியுமா. பட் அவங்க அந்த பாலிட்டிக்காக எங்கே சொல்கிறாங்க. பட் அவங்க உண்மையான கிரவுண்ட் இஷ்யூ வந்து டோட்டலாக வேற இஷ்யூ. அதை வந்து வெளியில் யாரும் பாய் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வெளியே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் மீடியாவில் வந்து வர்றது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. எஸ்பெஷலி CNN சொல்கிறாங்க, BBC சொல்கிறாங்க. பிபிசி கவர்மெண்ட் தானே. பட் BBC சொல்கிறாங்க, இந்த நியூஸில் வருதுல்ல, இந்த ராயட் வந்து
ஏன்னா அவங்க கொடுக்குற சென்சேஷன் ஆக்குறதுக்கு தான் வந்து இந்த நியூஸை வெளியாக்குறாங்க, ஆன்டி முஸ்லீம் ராயட்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையாக வந்து ஆன்டி முஸ்லீம் ரைட்ஸு அண்ட் இமிகிரன்ஸ் ரைட்ஸ் இல்லையாது. பர்டிகுலர் இஷ்யூஸ் தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. பட் அது க்ரோ பண்ணிகிட்டு இருக்கு. அது வந்து எல்லா டவுனுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த ஆமாம் அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு. அது ஒன்று பட்டாமல் தான் இருக்குது சதீஷ், அது ஒன்று பட்டாமல் தான் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ராயட்ஸ் வந்து ரைட் விங்கும் லெஃப்ட் விங்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா என்டி ரேசிசம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. என்டி ரேசிசம் பட் இது வந்து எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஆக்சுவலி நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ரைட் விங் கிடையாது, நீங்களும் ரைட் விங் கிடையாது. நம்மளை வந்து பேலன்ஸாக பேசுவோம். ரைட் விங்னா நம்ம வந்து பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ண மாட்டோம், பாலஸ்தீன் ஸ்ட்ரகிள்க்கு, பிகாஸ் வி நோ வி ஆர். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அன்கண்ட்ரோல் இமிகிரேஷன் வந்து எந்த நாடாக இருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ நம்மளை வந்து அப்படி பார்த்தா வந்து சில பேர் கேட்பாங்க, நீ உங்கள் தாத்தா பாட்டிங்களா தானே இமிகிரேனாக வந்தாங்க அப்படின்ட்டு. இந்த இமிகிரேன் வந்து அன்கண்ட்ரோல் கிடையாது. அவங்க சும்மா வந்து கேட்டை திறந்து விட்ட மாதிரி. இப்போ எப்படி தெரியுமா, இவங்க போட்லேருந்து வராங்க, வந்துட்டு அந்த போட் வந்து அவங்களோட இதை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போட்டுக்காரன் எகிரி வச்சு ஓடி போயிடுறாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து பிரிட்டிஷ் எல்லைக்குள்ளே பூந்துட்டாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் ஆயிடுறாங்க. எனக்கு வந்து நீ வந்து ஏன்னா அவங்க வந்து ரெஃப்யூஜி இது சைன் பண்ணியிருக்காங்க. தி ஹேவ் டு பிரிங் டு த ரெஃப்யூஜி கேம்ப் கொண்டு போயிட்டு அவங்களுக்கான தேவையெல்லாம் வந்து அவங்க வந்து அங்கே செஞ்சு கொடுக்கணும். ஸோ இதே போல தான் ஆஸ்திரேலியாலையும் வந்து இது மாதிரி தான். இங்கேருந்து போயிட்டு போட் பீப்புள் அங்கே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் பிடிச்சி நேராக கிறிஸ்மஸ் ஐலண்ட் அனுப்பி விட்டுறாங்க. கிறிஸ்மஸ் ஐலண்ட் நண்டு சாப்பிடுங்க, நண்டு தமிழங்க நிறையா இருக்காங்க. தமிழங்களாம் ஆனால் தமிழங்க அவங்க வேற வந்து நல்லா இது பண்ணிட்டு விட்டுறாங்க உங்களுக்கு. பட் மோஸ்ட்லி வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிலேருந்து வரவங்களை வந்து தே ஜஸ்ட் பிளாக் ஃபார் சம் ரீசன். பிகாஸ் ஏன்னா எக்ஸ்ட்ரீமிஸ் ஐடியாவோட வராங்களா, அவங்க எண்ணத்துக்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஃபில்டர் பண்ணோன்ட்டு. இப்போ யூகேல நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஃபில்டரேஷன் சரியாக இல்லைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதால் தான் நீ பார்த்தோன்னா ட்ராம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காது ட்ராம் இந்த விஷயத்தில். ஸோ அவரோட கம்பெனி இதுதான். பட் அது மேட்ச் பண்ணுது. அதால் தான் மேபி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதால் தான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க இதுன்ட்டு. ஸோ இவரோட கேம்பெயினுக்கு வந்து தகுந்தோப்பில் ஒரு கேம்பெயின் வருது பிறகு. நீ அப்படி சுற்றி பார்த்தோன்னா அங்கே தானே இருக்குது. ஆமாம், யூஎஸ் கிரேட் பிரிட்டன் பார்த்தோன்னா ரெண்டும் வந்து இந்த ஒயிட்ஸ் தான். ரெண்டு வந்து பொலிட்டிக்கலில் பார்த்தாவே ஓரளவு சேமாக தான். ஸோ இதை மீடியா அந்த இன்டர்நேஷனல் மீடியா கண்ட்ரோல் பை யூஎஸ் தான். ஸோ இவங்க அந்த மீடியாவில் சென்சேஷன்லாம் ஆக்குறது வந்து இது இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ராம்புக்கு தெரியும். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் போயிட்டோம். வாய்ப்பு இருக்கு, இல்லை இருக்கலாம். பட் ஏன்னா இப்போ அதான் வந்து இப்போ நீ பார்த்தனா அவங்களோட கம்பெனி பாரு, நம்மளோட பேர் என்னது, ட்ராம்ப்ஸ் கம்பெனி இதுதானே சதீஷ், இமிகிரண்ட் தானே. இமிகிரன்ஸை வந்து உள்ள கூடக்கூடாதுன்ட்டு அவர் முதல் வந்து மெக்சிகன்ஸ் அங்கே சொன்னார். அவங்கள மெக்சிகன் சவுத் அமெரிக்கனு. ஆனால் இப்போ வந்து இது வந்து ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு என்ன பிரச்சனைனா, இங்கேருந்து வந்து அட்லாண்டிக் தாண்டி அவங்க போட் எடுத்துகிட்டு போக மாட்டான் யூஎஸ்க்கு. அவங்க கப்பையில் வந்து இறங்கினா தான் உண்டு, இல்லை மெக்சிகோவில் போது மெக்சிகோலேருந்து பார்டரில் ஓடியாந்தா தான் இருக்குது. இங்கே வந்து இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, இந்த அரப் கண்ட்ரிலாம் போட்லேயே போயிடலாம். ஆமாம், தாண்டி போயிடலாம். எப்படி இங்கே நமக்கு வந்து மலேசியாவுக்கு வந்து பர்மாலேருந்தும் இங்கேருந்து ஸ்ரீலங்கா இங்கேருந்துலாம் வராங்களோ போட்டில், அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அது. ஸோ அதுதான் இஷ்யூ இப்போ. ஸோ அதனால தான் வந்து யூரோப் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பார்ப்போமே இது எங்கே போய் நிற்குது லண்டன் ராயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஓகே, நான் இன்றைக்கி கவர் பண்ணிட்டோம் லேட்டஸ்டான இஷ்யூ. ஸோ அடுத்த நம்மளோட செமா போக்கில் வந்து இன்னும் புது விஷயத்தையும் புது ஐடியாஸோட நம்ம வருவோம். அப்படி முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு கருத்தை ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் என்ன டாபிக் பேசணும் கூட நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம், இஷ்யூ கிடையாது. ஸோ அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போதும் கேட்குறது தான், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வைங்க. எங்களுக்கு வேண்டியது வந்து உங்களோட சப்ஸ்கிரைப். எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறையா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேவிங்க எதிர்பார்க்குறோம். ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்து முடிங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா எல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ நீட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க, அது கீழே போய் பாருங்கள், டைம் போட்டிருக்கோம். அந்த டைம் வந்துடுங்க, அதை பார்த்துட்டு நாளைக்கு எபிசோட் நீங்களே எபிசோடாக பிரிச்சுக்கலாம். இதை பார்க்கலாம். மேபி 2 இதில் 59, 60 வைக்கல, ஏன்னா டைம் இல்லை, டைம் பார்த்ததுனால நான் செய்யலை. பட் இதோட 61, 62 இருக்கும், டாபிக் இருக்கும். ஸோ மீண்டும் சந்திப்போம். செமாங் பக்கம் அரட்டை மரம். நன்றி.